அனைவருக்கும் இனிய வணக்கம் நேயர்களே, நண்பர்களே, மக்களே. இன்றைய விவாதனர் நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு இமாலய சிக்கலில் சிக்கித் தவிக்கும் எஸ்ஐஆர். பிஎல்ஓ பணி புறக்கணிப்பால் எஸ்ஐஆர் திருத்தும் பணி தொய்வு. வாக்குரிமையை பறிப்பதே எஸ்ஐஆரின் பணி, முதல்வர் ஸ்டாலின். வருவாய்த்துறையினரின் போராட்டத்தை தூண்டியது திமுக, நயினார் நாகேந்திரன். தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு முகாம் குழப்பத்தை சரி செய்யுமா என்கின்ற அடிப்படையில் இன்றைய விவாதனர் நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. நாம் நிகழ்ச்சிக்கு உள்ளே செல்வதற்கு முன்பதாக ஒரு சில விஷயங்களை பார்த்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே நுழையலாம். குறிப்பாக எஸ்ஐஆர் தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரொலியை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், பீகாரில் தொகுதிக்கு 13,000 15,000 வாக்குகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. புதிய வாக்காளர்களாக 40,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தொகுதிக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 23 28 தொகுதியில் பார்க்கும் பொழுது வெற்றி வாய்ப்பு வித்தியாசம் என்பது 8,000 11,000 வாக்குகள் மட்டுமே அந்த வித்தியாசமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆர்ஜேடி, தேஜஸ்வி தலைமையிலான கட்சி 23% வாக்கு வங்கியை பிரதானமாக ஆல் ஓவர் பீகார் மாநிலத்தில் பெற்றிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பிஜேபி 20%, கூட்டணி கட்சியான மற்ற கட்சிகள் தலா 12, 19, 18 என்கின்ற அடிப்படையில் அவங்க வாக்கு வங்கி வாங்கியிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட்டணியாக சேர்ந்து அவர்கள் ஆட்சி அமைக்கிறார்கள். இப்போ தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணி தொடங்கியிருக்கிறது. இன்றைக்கு 17 நாள் கடந்து 18வது நாளாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர், அந்த பிஎல்ஓ என்பது இன்றைக்கு பல அரசியல் கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார்கள். எத்தனை மணிக்கு வராங்க, எத்தனை மணிக்கு போகிறாங்க, ஒரு வீட்டை எத்தனை முறை பார்க்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த ஃபார்ம்கள் இருக்கக்கூடிய படிவங்கள் நிரப்புகள் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள், இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குறேன்னு சொல்லி கட்சி சார்பாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். அதையும் தாண்டி வருவாய்த்துறையினர்கள் நேற்று இன்றைக்கு இந்த பணி புறக்கணிப்பு, எஸ்ஐஆர் பணி புறக்கணிப்பை நாங்கள் செய்கிறோம். ஏனென்றால் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தினந்தோறும் 3 முறை வீடியோ கான்ஃபரன்ஸில் வர்றாங்க. இது எங்களுக்கு வேலைப்பளுவை அதிகரிக்கிறது, நாங்கள் இன்னொரு இடத்துல வேலை பார்க்குறோம், இது அடிஷ்னல் ஒர்க்காக இருக்குது, இதை பார்க்கும் எங்களால் தொடர்ந்து செய்ய முடியல, இது ஒரு மாதத்துக்குள்ளே முடிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் அதையும் தாண்டி மாநில அரசும் அழுத்தம் கொடுப்பதன் அடிப்படையில் எங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பணி புறக்கணிப்பு பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஒவ்வொரு வாக்கு சாவடிகளிலும் இன்று சிறப்பு முகாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இன்றிலிருந்து வருகிற 29ஆம் தேதி வரைக்கும் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தப்பட்டல் முகாம் அந்தந்த வாக்கு சாவடி மையங்களில் நடத்தப்படுகிறது. அங்கேயும் பெரிய குழப்பமாக இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் ஒரு பக்கம் தகவல் வந்தாலும் எங்களுக்கு மாற்று வாக்கு பதிவுக்கு இந்த நடைமுறைக்கு ரொம்ப எங்களுக்கு இலகுவாக இருக்கிறது என்கின்ற அடிப்படையிலும் கருத்துக்கள் பரவலாக வந்து கொண்டிருக்கிறது. இது என்ஆர்சிக்கு வழிவிடுகிறதா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாம் பார்க்க முடியும். அதாவது 18 வயது உடையவர்கள் வாக்களிக்க தகுதியானவர்களாக இந்திய பிரஜையாக இருந்தால் இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தின்படி 18 வயது நிரம்பியவர்கள் வாக்களிக்க அனைவரும் தகுதியானவர்கள். ஆனால் யார் வாக்களிக்கணும் அப்படின்றத தான் பிஜேபி அரசாங்கம் முன்வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் மாநில அளவில் தேசிய அளவில் காங்கிரஸும் தங்களுடைய குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. அப்படி என்ன இமாலய சிக்கல்? வாருங்கள் விரிவாக விவாதிக்கலாம். இனிய மொழியாக இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக அழைப்பாளர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலாவது பொள்ளாச்சியிலிருந்து தன்னை இணைத்துக் கொள்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாகநந்தினி அவர்கள். வரவேற்கிறோம். மாலை வணக்கம். அடுத்தபடியாக தென்காசி மாவட்டத்திலிருந்து இணைய மொழியாக இணைகிறார் அண்ணாமலை அன்பு கூட்டத்தினுடைய மாநில செயலாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சிவசங்கர் அவர்கள். வணக்கம் சிவசங்கர். வணக்கம். அடுத்தபடியாக அரங்கில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மூத்த நிர்வாகிகளில் ஒருவர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நம்முடைய அரங்கத்திற்கு இணைய இருக்கிறார் பிஜேபியினுடைய பேச்சாளர், செய்தி தொடர்பாளர் திரு வீர திருநாவுக்கரசர் அவர்கள். இன்னும் சில நிமிடங்களில் இணைய இருக்கிறார். ஓகே, திரு சிவசங்கர், உங்களிடமிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எஸ்ஏஆரில் நம்ம அமர்வு 4வது அமர்வாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் எஸ்ஏஆர் பற்றி நீங்கள் பேசிட்டீங்க. இப்போது நான் முன்னாடி ஒரு முன்னுரை வச்சேன், எதை பற்றி உங்களோட கருத்து? ஆமாம், ஹலோ, சொல்லுங்க, கேட்குது. அதான் நீங்கள் ஒரு முன்னுரை கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் கிடையாது நமக்கு. ஏற்கனவே 2 to 3 டைம்ஸ் டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம்.
ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தமிழ்நாட்டுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்றாங்கங்கிறதா இது. இதை வந்து நான் ஸ்டார்டிங் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா, நீங்க ஸ்டாலின் அவர்கள் பேசுனதுல இருந்து நான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இமாலய சிக்கல்கள்லாம் நீங்க நிறைய சொல்லியிருக்கிறீங்க. ம் இப்ப திமுக அப்படிங்கிறது வந்து முரண்பாடுகளின் மூட்டை. ம் இப்ப நீங்க சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு பிரேயர் வைக்கிறீங்க. என்ன பிரேயர் வைக்கிறீங்க? இங்க ம் நீங்க என்ன சொல்றீங்க? சுப்ரீம் கோர்ட்ல வைக்கிற பிரேயர் என்ன? இங்க மக்கள் கிட்ட வந்து உங்களுடைய ஓட்ட என்ன சொல்றது, உங்களை ஓட்டை டெலீட் பண்ணிடுவாங்க, உங்களை ஓட்டு போட விட மாட்டாங்க, சிறுபான்மையினர் அவங்களுடைய ஓட்டுகளை வந்து எடுத்துருவாங்க, ம் புதுசா யாரையும் ஆட் பண்ண விட மாட்டாங்க. நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க. ம் ஓகே, இது ஒரு விஷயம். நீங்க அப்ப நீங்க சுப்ரீம் கோர்ட் போகும்போது நீங்க என்ன நீங்க பிரேயர் வைக்கணும்? ம் நீங்க அங்க வச்ச பிரேயர் என்னன்னு பாக்குறீங்கன்னா, அங்க வந்து மழை சீசனா இருக்குது. ம் இங்க நீங்க நீங்க மக்கள் கிட்ட சொல்றதுக்கு நீங்க சுப்ரீம் கோர்ட் நீங்க வச்ச பிரேயருக்கு கொஞ்சம் கூட வந்து பொருத்தமே கிடையாது. ம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா கான்ட்ரடிக்ஷன். அதனாலதான் நான் சொல்றது முரண்பாடுகளின் மூட்டைன்னு சொல்றேன். ம் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க, நீங்க பண்ணலாம் அப்படின்னு. ம் அதுக்கப்புறம் இல்ல, எலெக்ஷன் கமிஷன் பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் நம்ம 6.08 கோடி ம் அந்த அந்த வாக்காளர் அந்த வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அதுல 85 லட்சம் வந்து ரிசீவ் பண்ணி அதை வந்து ஆன்லைன்ல அப்டேட் பண்ணிருக்காங்க. இது வந்து இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் உள்ள அப்டேட். அது இல்லாம ஸ்பெஷல் கேம்ப் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. சாட்டர்டே சண்டே ஸ்பெஷல் கேம்ப் நடக்குது. நேத்து நான் ஸ்பெஷல் கேம்ப் எங்க ஊர்ல அட்டெண்ட் பண்ணிருக்கேன். இல்லை எல்லா இதில் ஏற்பாடுகளும் இதில் வந்து ஒரு எல்லா ஏற்பாடு இல்லை ஒரு ஒரு நெருடல் என்ன அப்படின்னா 6,08,00,000 வாக்காளர்களுக்கு ஃபார்ம் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா. வாக்களிக்க தகுதியானவர்கள் 5,45,00,000 பேர் தான் தமிழ்நாட்டில். இப்போ இதுலேயே முரண்பாடாக அது இருக்கு. அதான் சொல்றேன். அதான் சொல்றேன். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஈவினிங் பண்ணிருக்காங்க. இதுல டெலிஷன், அப்டேஷன் இதுல வந்து எவ்வளவு அதான் சொல்றேன். தேவையில்லாத யாரெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க, ஃபேக்கா எத்தனை பேர் ஆட் பண்ணிருக்காங்க, எல்லாமே கண்டுபிடிச்சு எல்லாமே ரிமூவ் பண்ணணும். ம் ஏன்னா நீங்க இந்த ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கிறது நீங்க ப்ரீவியஸ் இதை வச்சு நீங்க பண்ணிருக்காங்கிறது ஈவினிங் வந்த டேட்டா. ம் இந்த டேட்டால என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அத்தனை ரிமூவ் பண்றதுக்காக தான் இந்த விஷயங்கள். அதுல வந்து நம்ம கைக்கு வந்திருக்க 85 லட்சம் பேர் திருப்பி சப்மிட் பண்ணிருக்காங்க. அதை வந்து ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிட்டாங்க. ம் இதற்கான வேலைகள் மிகவும் தீவிரமா நடந்து கொண்டிருக்கிறது. ம் ஆனா அந்த தமிழக அரசு வந்து திசை திருப்பணும் அப்படிங்கறதுக்காக வந்து வருவாய்த்துறை சேர்ந்த ஊழியர்களை வச்சு இவங்க வந்து என்ன சொல்றீங்க, ஸ்ட்ரைக் பண்ண, அதாவது நேரடியாவோ மறைமுகம் அவங்கள ஒரு த்ரெட்டன் பண்ணியோ ம் நீங்க வந்து கலந்து கொள்ள கூடாது அப்படிங்கிற மாதிரி பண்ணினாலுமே ம் அதோட ஆப்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 15% தான். ம் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா 22% பேர் தான் வந்து நீங்க அதை கலந்து கொள்ளல. ம் என்ன சொல்ற, மெஜாரிட்டி ஆஃப் த ஒர்க்கர்ஸ் தே ஆர் ஒர்க்கிங், ம் தே ஆர் சப்போர்ட்டிங் எலெக்ஷன் கமிஷன். ம் இவங்க என்னதான் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தாலும் இன்னைக்கு நான் ஈவினிங் வரைக்கும் நீங்க பார்த்தது வெறும் 15% உயர்நிலை ஆசிரியர்கள், 22% தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மட்டும் தான் கலந்து கொள்ளவில்லை. ம் ம் எலெக்ஷன் கமிஷனுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒர்க் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதுல வந்து வேற பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் நீங்க என்ன இருக்குது நீங்க சொன்னீங்கன்னா அதை சரி பண்ணலாம். மறுபடியும் நான் சொல்ல காரணம், நீங்க உங்களோட பிரேயர் மக்கள் கிட்ட வைக்கிறது ஒரே மாதிரி இருக்கணும், நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல வைக்கிறது ஒரே மாதிரி இருக்கு. ரெண்டுமே வேற வேறையா இருக்குது. அதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம் திமுக எந்த அளவு வந்து உள்ளடி வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க, ம் எந்த அளவுக்கு வந்து எஸ்ஆருக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு. அதில் மாற்று கருத்து இல்லை. தேர்தல் ஆணையம் நல்ல வேலை பார்க்குறாங்க அப்படின்னு. ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன். சென்னையில மட்டும் 16 தொகுதிகள் இருக்கு. 16 தொகுதிகளுக்கு உதவி மையங்கள் அமைச்சிருக்காங்க. ம் எல்லாமே வந்து என்ன சொல்றது, மிகவும் சிறப்பாக நடந்துகிட்டு தான் இருக்குது எல்லாமே. ம் இதை சீர்குலைக்கணும், இதை வந்து என்ன சொல்றது, திசை திருப்பணும், இதை வந்து செயல்பட விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இவங்க செய்யறாங்க. அதை நீங்க கரெக்டா பண்றீங்கன்னா பரவாயில்ல. இங்க நீங்க சொல்றது இதே பிரேயரை நீங்க சுப்ரீம் கோர்ட்ல வச்சீங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா ரெண்டுமே வேற வேறையா இருக்கு. ம் அப்ப அங்கேயே வந்து உங்களுக்கு முரண்பாடுகள் மூட்டைகள் தெளிவா தெரிஞ்சது இல்ல. ம் ம் ரெண்டுமே ஒரே பிரேயரா தான் நம்ம ஏத்துக்கலாம். ஆமா, இங்க சொல்றது கரெக்ட் தான், அங்க கேட்டது கரெக்ட் தான். ஆனா சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லிட்டாங்க, அதுக்கு எந்த தடையும் கிடையாது. உங்களுக்கு டிஃபிகல்டிஸ் இருக்குதுன்னா என்ன டிஃபிகல்டிஸ்ங்கிறத சொல்லுங்க. அதை விட்டுட்டு மறுபடியும் குறை கண்டுபிடிக்கிறதுனால வந்து ஒன்றும் ஆக போறது இல்ல. சரி, இப்போது எனக்கு இன்னொரு ஒரு டவுட் இருக்குது. ஆஸ் அ நெறியாளராக கேட்குறேன். இப்போது எங்களுடைய பகுதிக்கு வந்து பிஎல்ஓவும் வரலை. கிட்டத்தட்ட 15 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. பிஎல்ஓ வரல. நாங்கள் இருக்கிற வந்து அப்பார்ட்மெண்ட்ஸு. அங்கே ஒரு என்கொயரி அந்த ஏரியாவிலேருந்து ஒரு என்கொயரி கூட யாரும் வரலை. ஆனால் 6,08,00,000 பேருக்கு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை தானே எழுப்புது, ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை தானே எழுப்புது. அதனாலதான் இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் கேம்ப் அரேஞ்ச் பண்ண காரணம் யாரெல்லாம் விடுபட்டு இருக்காங்களோ அத்தனை பேரை ரீச் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஸ்பெஷல் கேம்ப் ரெடி பண்ணிருக்காங்க. ம் இந்த ஸ்பெஷல் கேம்ப்ல ரெண்டு விஷயம். நம்ம வாக்காளரா நம்மளும் வந்து அந்த ஸ்பெஷல் கேம்ப் அப்ரோச் பண்ணி நம்ம செய்யலாம். நேத்து நான் வாக்காளரா நம்மளுடைய பேர் நம்ம இதுல இருக்குதா, ஏன்னா சாட்டர்டே சண்டே ஸ்பெஷல் கேம்ப் இதுக்காக தான் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த கேம்ப் நம்ம அட்டெண்ட் பண்ணி நம்மளோட டீடைல்ஸ் தெரிவிக்கலாம். இன்னொரு விஷயம், ஒரு சிட்டிசனா நமக்கு இதுல சில கடமைகள் இருக்குது. நம்ம வீடு மாறினா என்ன பண்றோம், உடனடியாக எல்பிஜி கனெக்ஷன், உடனடியா ஒரு கேஸ் கனெக்ஷன் அப்ளை பண்ற மாதிரி, அதே மாதிரி இதுலயும் வந்து நம்ம கொஞ்சம் சீரியஸ்னஸ் நம்ம ஒரு சிட்டிசனா நம்மளும் அதை காமிக்கணும். ஆனா அதை நம்ம காமிக்கிற கிடையாது. நீங்க மத்த நாட்கள் வந்து நம்ம வேலைக்கு போறோம் கரெக்ட். ஆனா சாட்டர்டே சண்டே ஸ்பெஷல் கேம்ப் இருக்கும்போது இதற்காகவே வந்து அவங்க ரெடி பண்ணி இருக்காங்க. அப்ப அந்த கேம்ப்
ஒரு கிராமம் எங்க ஊர்ல வந்து நான் போய் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அங்க அப்ரோச் பண்றாங்க. அதாவது பேர் கரெக்டா இருக்கா, தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன நமக்கு சப்மிட் பண்ண வேண்டியிருக்கா, அங்க ஹெல்ப்புக்கு எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க. டிஎம்கே காரங்களும் நான் பார்த்திருக்கிறேன், பிஜேபி காரங்களையும் நான் பார்த்திருக்கிறேன், ஏடிஎம்கே நான் பார்த்திருக்கிறேன். எல்லா பிஎல்ஏ பூத் லெவல் அங்க அவைலபிள் இருக்கிறாங்க. இன்னும் பல பகுதியில் ரீச் ஆகல அப்படின்னா அந்த பகுதியில் உடனடியாக அவங்க ரீச் பண்ணுவாங்க. அந்த குறைகள் வந்து நிவர்த்தி செய்யப்படும். இது வந்து கரெக்டாக நீங்க கொண்டு வருவாங்க. பீகார்ல எப்படி வந்து கரெக்டா ஒரு ரோல் அவுட் பண்ணி 30 days டைம் கொடுத்து என்ன சொல்றீங்க, மறுபடியும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்காங்க வந்து மறுபடியும் அவங்க டைம் கொடுக்குறாங்க. அந்த டைம் செப்டம்பர் 30 வரைக்கும் யாருக்கும் அப்பீல் வரல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 100 பேர் டெலிட் பண்ணிருக்கோம், 100 பேர்ல ஒருத்தர் கூடவா வந்து இங்க போய் ரீச் பண்ணணும்னு தெரியாது. யாருக்கும் அப்ரோச் பண்ணவே இல்லை. இப்ப நான் ஒரு பேச்சு சொல்றேன், 25 லட்சம் பேர் ரிமூவ் பண்ணிட்டாங்க, 65 லட்சம் பேர் ரிமூவ் பண்ணிட்டாங்க சொல்றீங்க. அந்த 25 லட்சம் பேர் ரிமூவ் பண்ணதில்ல ஒருத்தர் கூடவா வந்து எலெக்ஷன் கமிஷன் அப்ரோச் பண்ண தெரியாது. 30 நாள் டைம் கொடுக்குறாங்க. அந்த டைம் ஒருத்தர் கூட அந்த பூத் லெவல்ல போய் மீட் பண்ணிருக்க மாட்டாங்களா? இப்ப நீங்க நம்ம ஒரு கிராமங்கள்ல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. வந்து ஊர் என்ன சொல்றது, நமக்கு இந்த குப்பை அள்ளுற வண்டி, இந்த குப்பை அள்ளுற வண்டி அதுல ஒரு நமக்கு மியூசிக் வரும். அந்த மியூசிக்கோட சேர்த்து இங்க வந்து நம்ம கேம்ப் நடக்குது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பஞ்சாயத்துல இருந்தே கொடுக்குறாங்க. நீங்க இந்த கேம்ப் நடக்குது, உங்களோட டாக்குமெண்ட் எடுத்துட்டு வாங்க. அவங்க அவங்களுடைய வேலையை கரெக்டா செஞ்சுக்கிறாங்க. நம்மளும் அவங்க அப்போ எனக்கு வந்து வீட்லயே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த கேம்ப் நான் போய் பார்க்கணுங்கிறதுக்காக நான் கேம்ப் போயிருக்கேன். கேம்ப்ல எல்லாருமே இருக்கிறாங்க, எல்லாருமே ஒர்க் பண்றாங்க. சரி, வேற பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருக்குன்றத அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா இதை வந்து நீங்க மறுபடியும் குறை சொல்றதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை, நம்ம தொடர்ந்து குறைகள் இருக்குது, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர் முனைவர் திரு வீர திருநாவுக்கரசு அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஓகே, நாகநந்தினி மேடம், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். அதாவது தொடர்ந்து எஸ்ஆரை எதிர்ப்பது திமுக வந்து அதை வைத்து அரசியல் செய்கிறது அப்படின்னு முதல்ல பிஜேபி அதனுடைய கூட்டணி கட்சியான அதிமுகவும் சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் போக போக எஸ்ஆரில் இருக்கக்கூடிய நிறைய டிஸ்ட்ரிபியூட் வந்து நாளுக்கு நாள் அது வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. பிஎல்ஓ சரியாக அங்கே வீடுகளுக்கு போவதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அடுத்து வந்து கட்சிக்காரர்கள் ஃபோன் பண்ணி கேட்டாலும் பிஎல்ஓ ஒரு டயத்துக்கு சொல்கிறாங்க, அந்த டயத்துக்கு நம்மளால் போக முடியல அப்படின்ற ஒரு கம்யூனிகேஷன் கேப் நிறையா இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அதை தவிர்ப்பதற்கு இப்பொழுது சிறப்பு முகாம்கள் போடப்பட்டிருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து? அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். இப்போ ரொம்ப அருமையா இருந்துச்சு, நல்லா பேசுறாரு சிவசங்கரன். பழத்துக்கெல்லாம் வேற போய் பார்த்திருக்காரு, பரவாயில்ல. இதனாலதான் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, என்னென்ன ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறாரு. பிஎல்ஓ அப்படிங்கறது சொல்றாருல, கேம்ப் அறிவிச்சிருக்கோம். சரிங்க, பிஎல்ஓ எத்தனை வாலண்டியர்ஸை கூப்பிட்டு போறாங்க? அண்ணன் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண எத்தனை நேரம் ஆகுது? அதே மாதிரி நான் இன்னொன்னு என்ன கேட்கிறேன், இவ்வளவு ஈஸியா சொல்றாங்களே, கேஸ் வீட்டு அட்ரஸ் மாத்தினா கேஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா, அந்த மாதிரி இதை மாத்திக்க வேண்டியதானே? நீங்க கேஸ்காரன் கேக்குறானா 2002 நீங்க எந்த அட்ரஸ்ல கேஸ் பதிவு பண்ணீங்க? அப்போ இப்ப ரொம்ப அமைதியா இருங்க சார், நீங்க அமைதியா இருங்க. நீங்க பேசுறது எனக்கும் தெரியும். ஏன்னா உண்மையாலுமே நீங்க பண்றது எவ்வளவு பெரிய கொடுமை அப்படின்னா, 2 வருஷம் செய்ய வேண்டிய ப்ராசஸ வெறும் அவ்வளவு பிரிக்கிறீங்க. இல்ல நான் கேட்கிறேன், நீங்க அப்பா எல்லா அட்டெண்ட் பண்ணிருக்கோங்க, அத்தனை பேரும் சாதாரண சத்துணவு வேலை செய்யறவங்க, அங்கன்வாடியில வேலை செய்யறவங்க, அவங்க இதுல எவ்வளவு பிரச்சனை, எத்தனை நாள் நீங்க ட்ரைனிங் கொடுத்தீங்க சொல்லுங்க? எலெக்ஷன் கமிஷன் மூலமா எத்தனை நாள் ட்ரைனிங் கொடுத்தீங்க? இதெல்லாம் ரொம்ப ஈஸி ப்ராசஸ். அடுத்தது 30 நாள் நம்ம டைம் தரோம். சரி, 30 நாள் நீங்க டைம் தரீங்கல்ல, எதுக்கு அப்புறம் இத்தனை டாக்குமெண்ட் கேட்கிறீங்க? உங்களுக்கு என்ன தேவை? ஐடி ப்ரூஃப் தேவை, அட்ரஸ் ப்ரூஃப் தேவை. ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் என்னங்க சார் தேவை? நார்மலா நம்ம எதை வச்சு காண்போம்? ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன தெரியும்? நீங்க சொன்னீங்களா, ஒரு கிராமத்துல போனவங்களுக்கு என்ன தெரியும்? ரேஷன் கார்டு, ஒரு டிரைவிங் லைசன்ஸ், இல்ல ஆர்சி புக், இல்ல ஒரு ஆதார் கார்டு, ஒரு பேன் கார்டு, இது இருந்தா போதும் இல்ல? அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப். அதை தாண்டி உயிரோடு இல்லாதவங்களும் அந்த பட்டியலிருந்து நீக்கணும். ஏன் முன்னாடி ஓட்டு போட்டாங்களா இல்லையான்றத வெரிஃபை பண்ணி சீக்கிரம் பார்க்க முடியாதா? இல்ல அந்த ஊர்ல அந்த தலைமுறை எத்தனை நாட்கள் வாழ்ந்தாங்கன்னு கேட்டு அவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்களா? சரி, நான் லைவா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இந்த ஃபார்ம் இருக்கு, இந்த ஃபார்ம் ஃபில் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சார்? இவங்க சொல்ற மாதிரி ஈஸி ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. நேத்து நான் ஒரு பிரைஸ் பாக்குறேன் சார், இது பதில் சொல்லுங்க சார். நேற்று ஒரு பிரைஸ் பாக்குறேன், என்னன்னா இப்போ இல்ல ரெண்டு பேரும் பேசுறீங்கன்னா ஆடியோ ஓவர்லாப் ஆகும். சங்கர் சார் உங்களுக்கு வாய்ப்பு தர, மேடம் கண்டினியூ பண்ணுங்க. நான் அவருக்கு ரொம்ப அமைதியா இருந்தேன். நான் கேட்கிற ஒரு விஷயம் சார், நேற்று ஒருத்தர் எங்ககிட்ட ஃபார்ம் ஃபில் பண்ண வராரு. அவரு 2 இருந்தது பவானி மட்டும் ஈரோடு. ஆனா இன்னைக்கு பவானியே வந்து வேற தாலுகாவோட இணைஞ்சிருச்சு. இன்னைக்கு அவருடைய
பூத் நம்பர் எடுக்கணும், இல்ல அவருடைய அந்த சர்வீஸ் நம்பர் எடுக்கணும்னா அவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு சார். இவங்க கொடுத்த அதே வெப்சைட்ல போட்டா அந்த வெப்சைட் லோட் ஆகுது, அவ்வளவு நேரம் ஆகுது. ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி அந்த மனுஷன் நேற்று கிட்டத்தட்ட நின்னது 2.5 மணி நேரம் நிக்கிறார். அவர் பேர் அப்துல் காதர், அவங்க அப்பா பேரு அப்துல் ரஹ்மான். அந்த பேரை கண்டுபிடிக்கவே முடியல கடைசி வரைக்கும். அவர் எந்த இடத்துல ஓட்டு போட்டாரு. நாங்க என்ன பண்றோம், உடனே அங்க இருக்கக்கூடிய டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் அந்த டிஎல்ஏ கூட ஹெல்ப் பண்றாங்க. நாங்க சொல்றோம் அங்க இருக்க உறவினர்களுக்கு போன் பண்ணி அவங்க மூலியமா அந்த ஃபார்ம்ல செக் பண்ணாலும் அவங்க பேர் கிடைக்கல. ஏன்னா அந்த ஃபார்ம் அங்கேயும் வரல, அந்த ஃபார்ம் இங்க வந்துச்சு. ஏன்னா போன டைம் எம்பி எலெக்ஷன்ல அவங்க இங்கதான் ஓட்டு போட்டுருக்காங்க. இப்ப 2002 படி அவங்களோட ஓட்டு செல்லுமா இல்ல அவங்களுக்கு ஓட்டு வருமா இல்லையா, சரி ஒருவேளை நாங்க நிராகரிக்க பட்டியல போட்டோம், அடுத்தது இங்க ஒரு டாக்குமெண்ட் லெட்டர் அனுப்புவாங்கல்ல சார், அப்ப அந்த 13 டாக்குமெண்ட் இவங்க சொல்ற டாக்குமெண்ட் லிஸ்ட் எல்லாம் வச்சிருக்கோம்ல சார். எத்தனை நாள் சார் அவங்க அலைவாங்க? ஒரு சாதாரண பொதுமக்களுக்கு வாக்குங்கிறது அவங்களோட உரிமை. ஆனா அந்த உரிமையை கூட கொடுக்க மாட்டேங்க. நான் என்ன கேட்கிறேன்னா சார், இவங்க எவ்வளவு ஈஸியா கலந்துட்டு போறாங்க. ஒரு குப்பை வண்டி போறாங்க, அங்க வந்து ஒரு என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு போக வேண்டியதானே. நீங்க ஏன் சார் அவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க? அப்படின்னு உங்களுக்கு அக்கறை, அவ்வளவு அக்கறை இருந்தனாலதான் பீகார்ல இவ்வளவு சீக்கிரமா அவங்களால உங்களோட ஆட்சி அமைக்க முடியுதா? இதான் தனிப்பட்டமா தெரியும். இன்னொன்னு சுப்ரீம் கோர்ட்ல வேற ஒரு விஷயம் சொல்றோம், மக்கள் கிட்ட வேற ஒரு விஷயம். எங்கேயும் எதையும் மாற்றி எல்லாம் சொல்லல. ஒரு ஜட்ஜி கிட்ட என்ன ஃபார்மேட்ல சொல்லுமோ அந்த ஃபார்மேட்ல கோர்ட்ல நாங்க ப்ரொசீட் பண்றோம். சாதாரண எப்படி சொல்லுமோ அதை சொல்றோம். ஏன் அத்தனை கொஸ்டின் வச்சாங்கல்ல, பீகார்ல அவ்வளவு கொஸ்டின் வச்சாங்க, இது எப்படி நடந்துச்சு? ராகுல் காந்தி அவர்கள் 3 டைம் சொன்னாங்கல்ல, அதுக்கு உங்க சைட்ல இருந்து ஏதாச்சும் பதில் வந்துச்சா? இன்ன வரைக்கும் ஒரு மாடல் அழகி வந்து 25 இடத்துல ஓட்டு போட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க, அதை பத்தி விஷயம் இல்லை. இன்னைக்கும் பீகார்ல யாதவர்களாகட்டும், அதை தாண்டி இஸ்லாமியர்களாகட்டும், தலித் ஓட்டுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவோ ஓட்டு போயிருக்கு சார். அவங்களோட வாக்குகள் நீக்கப்பட்டது. நான் இப்ப இப்படி யோசிக்கிறேன், தமிழ்நாட்டுல இவங்களோட டார்கெட் எதுவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, இங்க எதுவும் பண்ண முடியாது. ஆனா இங்க திராவிடம் சார்ந்த சிந்தனையாளர்கள் மக்கள் எப்படி இருப்பாங்க, தமிழ் சார்ந்த பெயர்களை எல்லாம் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு உண்மையா கடத்துக்கு வந்து பாருங்க, நான் காமிக்கிறேன், லைவ் ரிப்போர்ட் காமிக்கிறேன். உண்மையாலுமே அந்த வந்து இந்த கட்சிக்காரங்களா, இவங்க இதை சேர்ந்தவங்களா அப்படின்னு பார்த்து ஒரு வீட்டுல 4 ஓட்டு 5 ஓட்டு இருக்குன்னா 2 ஃபார்ம் 3 ஃபார்ம் தான் இருக்கு. மிச்சம் 2 ஃபார்ம் மிஸ் ஆகுது. கேட்டா அவங்க சர்வீஸ் நம்பரே அங்க வர்றது. அதுவும் இல்லாம ஒரு பிஎல்ஓக்கும் இப்ப ஒரு வார்டுல 1400 ஓட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் 800 to 900 ஃபார்ம்ஸ் தான் போய் சேர்ந்துருக்கு அந்த வார்டுக்கு. கிட்டத்தட்ட 400 to 500 ஃபார்ம் இன்னும் முழுமையா போய் சேரல. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் கண்டுபிடிச்சிருமா ஒரு மாசத்துல? இதெல்லாம் பிராக்டிகலா சாத்தியமா? எப்படி நீங்க வந்து ஒரு ஃபார்மேஷன் இல்லாம நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்க ஒரு பிராக்டிகல் டிஃபிகல்டிஸான क्वेश्चन முன் வச்சிருக்கீங்க. ஒரே விஷயம் மட்டும் பதிவு பண்ணிறேன். இப்போ சார் நெறியாளர் பேசும்போது கூட சொன்னீங்க, இன்னைக்கு வருவாய்த்துறை அலுவலர்கள் எல்லாமே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. இது திமுகவினுடைய சதியா? எதுக்கு சார் திமுக சதி பண்ணணும்? உண்மையா அவங்க பிரஷர்ல இருக்காங்க சார். இன்னைக்கு பேசின அந்த ஒரு நிமிஷம் அந்த சங்கத்தினுடைய செயலாளர் செந்தில் அவர்களுக்கு சொல்றாரு, கூகுள் மீட்ன்ற பேர்ல எங்களுக்கு மீட்டிங் வைக்கிறாங்க, அதுல உயர் அதிகாரிகள் நாங்க கேட்கக்கூடாத சொற்கள் எல்லாம் நீங்க வசப்படுறாங்க, அது எங்க மன உளைச்சலுக்கு ஆளாகுது, கூடுதல் பணிச்சுமை, அதுவும் மனித தன்மையற்ற பணிச்சுமையா இருக்கு, இதெல்லாம் நாங்க எப்படி டாக்கிள் பண்றோம், எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கேட்கறாங்க. ஒரு பிஎல்ஓ ஆபீசருக்கு ஒரு இது போட தெரியுமா சார்? கூகுள்ல போய் அவங்க சர்ச் பண்ண தெரியுமா? அதுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுத்தீங்களா? எப்படி ட்ரைனிங் கொடுத்தீங்க? அவங்களுக்கு எப்படி ப்ரொசீட் பண்ண முடியும்? என்ன சார் ஏதாச்சும் ஒரு பிராக்டிக்கல் நாலேஜும் இல்லாம இந்த அத்தனை வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறது இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய டிஎல்ஏக்கெல்லாம் வந்து போராடி இருக்கும். சரி, ஓகே மேடம், ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். அத்தனை வேலையும் செஞ்சுட்டு தான் அப்ப இந்த இமாலய மோஸ்ட்லி சொன்ன வேற என்ன சொல்றது? இந்த வாக்கு திருட்ட பாக்குறீங்க, அந்த திருட்ட காலத்தை நிறுத்த நாங்க பாக்குறோம். அதனால நீங்க அதெல்லாம் ரொம்ப உத்தமர்களாட்ட பேச வேணாம் சார். இருங்க, நம்ம பதில் வாங்கிக்கலாம். நாகநந்தினி, நம்ம பதில் வாங்கிக்கலாம். அப்படி இணைப்பில் இருங்க. அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழக பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர் வீரா சார். அதாவது ஆல்ரெடி எஸ்ஐஆர் நம்ம பேசிட்டோம். பட் வந்து இதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. அது ஒரு பகுதியில் தான் வராங்க, ஒரு பகுதியில் வரமாட்டேன்றாங்க. பிஎல்ஓ வந்து ஈவினிங் மேலே தான் வராங்க, ஏன்னா அவங்களுக்கு வேறு ஒரு பணி இருக்குது, பணிச்சுமை வராங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துணவு பணியாளர்களை உள்ளே இணைக்கும் போகும்போது அவங்களுக்கு வந்து ஃபீல்டு ப்ராக்டிஸ் கொடுத்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அந்த குழப்பத்தை நீக்குவதற்கு இப்போது சிறப்பு முகாம்கள் இன்றையிலேருந்து தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நடத்தப்படுகிறது. இது மெயின் திங் என்ன அப்படின்னா, நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த எஸ்ஐஆரின் பணியை வாக்குரிமையை பறிப்பதற்கான வேலை தான் பார்க்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். உங்களுடைய கருத்து?
அது குற்றச்சாட்டு மட்டும் தான், உண்மை இல்லை. அதற்கு முன்னாடி ஒரு சைடு நம்ம என்ன பேசுகிறோம், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, உயர்கல்வியிலே இந்தியாவிலேயே நம்பர் 1. டெக்னாலஜியில் பார்த்தோம்னா நம்ம இங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. பீகாரில் உள்ளவங்கெல்லாம் பானிபூரி விற்கிறாங்க, கக்கூஸ் கலருவாங்க, கட்டடம் கட்டுறாங்கன்னா திமுக காரங்க நிறைய பேசுகிறாங்க. ஆனால் பீகாரில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையம், மத்திய அரசாங்கம் இல்லைங்க, மறுபடி இவங்க திட்டமிட்டே யூஸ் பண்ணுவாங்க. பீகார்ல எலெக்ஷன் கமிஷன் இதே எஸ்ஐஆர் நடத்தும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துல கொஞ்சம் கீழ் லெவலில் இருக்கக்கூடிய அடிமட்ட லெவலில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை வச்சு தான் நடத்துறாங்க. அவங்க யாருமே எங்களுக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்னு அவங்க சொல்லல. எங்களுக்கு இது கம்ப்யூட்டர்ல தரப்புல இருந்து யாத்திரையே போனாங்களே, அது காங்கிரஸ் கட்சிங்க. நான் ஐ அம் டாக்கிங் அபவுட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க வந்து குளறுபடி நடக்குது, திருடுறாங்க அப்படின்னு சொல்லி யாத்திரையே நடந்தது இல்ல. எதிர்கட்சி அப்படி பேசுவாங்க, அதனால தான் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாங்க. ராகுல் காந்தி கூட பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி விஷயத்த பேசினாரு. ஆனா அக்டோபர் மாசம் 6ஆம் தேதி எப்ப வந்துட்டு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் இதை பத்தி பெருசா பேசாம விட்டுட்டாரு. மறுபடியும் எலெக்ஷனுக்கு முதல் நாள் பேசுறாரு. இப்படி அது இருக்கட்டும். அங்க உள்ள கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், இந்த பாட்டம் ஆஃப் த பிரமிட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் யாரும் எங்களுக்கு இது தெரியல, எங்களால பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லவே இல்லை. தமிழகத்திலயும் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் பெருவாரியா யாரும் இப்படி சொல்லல இது வரைக்கும் பார்த்தோம்னா. ஆனா இதுக்கு பின்னாடி அரசியல் சூழ்ச்சி இருக்கு. தொடர்ந்து திமுக வந்துட்டு அங்கன்வாடி ஊழியர்களை வச்சு எப்படி பண்ணுவீங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம தமிழ்நாட்டு அரசு ஊழியர்களை, நம்ம தமிழக மக்களை இதை வந்துட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்றது, அவங்கள நம்ம குறைத்து மதிப்பிடுறோம். இது மிகப்பெரிய அவமானம். இது வந்துட்டு அநாகரிகம். இப்படி பண்ணக்கூடாது. இவங்க இப்படி தூண்டி விட்டு அங்கேயும் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இந்த லெவலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், நாங்க வந்து இதுல ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. சோ நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு, குறிப்பா அரசு ஊழியர்களுக்கு எல்லாம் தெரியும், இதுல சந்தேகமே கிடையாது. அதுல அசீஸ் பண்றதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு கட்சியோட பிஎல்ஏவும் போஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. திமுகல இருந்து, அதிமுகல இருந்து, பிஜேபில இருந்து எல்லாரும் போறோம். காங்கிரஸ்ல மட்டும் யாரும் போல ஆளு இருந்தா தானே போவான், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா எதிர்கட்சிக்காரங்க இந்த மாதிரி வைக்கிற விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றது அது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். நாம என்ன சொல்றோம், இது ஒரு ப்ராசஸ், கண்டினியூஸ் ப்ராசஸ், அப்பப்ப நடக்கிற ப்ராசஸ். இது தொடர்ந்து இந்தியாவில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் நடத்துறது நடந்துட்டு தானே இருக்குது. இது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா நடத்துறோமா? ஆல் ஓவர் இந்தியா 21 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்பதான் அப்ளிகபிள் பண்றாங்க. அப்படிதான் எப்போதுமே நடக்கும். ஏற்கனவே ஒரு 8 முறை தான் நடந்திருக்குது. வருஷத்துக்கு வருஷம் நடக்கிறது பேரு எஸ்எஸ்ஆர், இது வந்துட்டு எஸ்ஐஆர். இது அப்படிதான் லேட்டா தான் நடக்கும் எப்போதுமே. போல இந்த கான்சன்ட்ரேஷன் பண்ற மத்திய அரசு, அதாவது மத்திய அரசனுடைய ஒப்புதல் இல்லாம எஸ்ஐஆர் வந்திருக்காது. இல்லங்க, இதுக்கு இது எலெக்ஷன் கமிஷன் தான், இது அத்தாரிட்டி, அது ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷனுங்க. இது இதுக்கு கேபினெட்லாம் வந்துட்டு அப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய முக்கியமான அங்கம் வகிக்கிறது பிரதமர், அதுக்கடுத்து வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதுக்கடுத்து எதிர்கட்சி தலைவர். இல்ல அத நீங்க இல்ல மெஜாரிட்டி உங்க சைடு தான். இல்ல தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. எலெக்ஷன் கமிஷனர் இருக்காங்கல்ல, அவங்கள அப்பாயின்ட்மென்ட்ல தான் இந்த பாடி. அதுதான் ஒன்ஸ் அப்பாயின்ட் பண்ணியாச்சுன்னா இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் ஓவர்ரூல் ஆயிடுது. இல்லங்க, இந்த வேலையை பார்க்கிறதுக்கு we are talking about SIR. நல்லா புரிஞ்சுக்கங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பத்தி பேசல, ரெக்ரூட்மென்ட் பத்தி பேசல. நான் ஒரு கிளாரிஃபிகேஷன், பிஜேபி அரசாங்கம் யாரை நியமிக்கிறதோ அவர்தான் தலைமை தேர்தல் ஆணையரா ஞானேஸ்வர் வந்திருக்கிறார். இப்போ வேற ஒரு ஆலயம் வந்து பிஜேபியினுடைய அரசாங்கம் சர்க்கார் வந்து பண்ணா மட்டும்தான் அங்கே வர முடியும். இது காங்கிரஸ் பண்ண முடியாது. ஏன்னா மெஜாரிட்டி உங்களுக்கு 2, அங்கே -1. ஸோ இதில் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, ஸோ அப்போ உங்களுடைய வழிகாட்டு, அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் தன்னிச்சையான ஒரு முடிவை வந்து தேர்தல் ஆணையம் எடுத்திருக்காங்க. அப்படிதான் எடுப்பாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ பிஜேபி கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் வந்த அப்புறம் தான் மத்திய அரசாங்கம் இந்த ரெக்ரூட்மெண்ட்ல வந்துட்டு மேஜர் ரோல் பிளே பண்ணுதுங்கிற மாதிரி பேசுறீங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படியே ஒவ்வொரு அமைப்புக்கும் அப்பாயின்மெண்ட் நடக்கும்போது யார் இந்த பாட்டில் இருப்பாங்கன்னு சொல்லிடுறாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் முடிஞ்சிடுச்சுன்னா, உதாரணத்துக்கு சொல்றேனே, டிஎன் சேஷன் அப்பாயின்ட் பண்ணது யாரு? அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சியோட அரசாங்கம் தானே. அதுக்கப்புறம் வேற இண்டிபெண்டா செயல்பட்டாரா இல்லையா? ஏன்னா ஒன்ஸ் பவருக்கு வந்துட்டா, அப்பாயின்மெண்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த பாடி வந்துட்டு ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க கேபினெட்டோட ஒப்புதெல்லாம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. வந்த அப்புறம் அவங்க வேலையை பார்க்கறாங்க. அதனால தான் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடும்போது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என்ன தெரியுமா சொன்னிச்சுங்க, என்னங்க எஸ்ஐஆர் வந்துட்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா நடக்கிற மாதிரி நீங்க வந்துட்டு ஏன் நடிக்கிறீங்க? அதுல ப்ரொசீஜரல் டெஃபிஷியன்சி ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க, அதை பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. ஏன்னா அந்த பிஎல்ஓ கூட ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பிஎல்ஓவும் போறோம்ல, அங்க இருக்கக்கூடிய பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் நீங்களே சொன்னீங்க, ஏதாச்சும் இருந்தா அதை நம்ம சுட்டி காட்டுவோம். அதுல ஏதாச்சும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா செய்யாம இருந்துச்சுன்னா நாங்களே எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்துட்டு ஆர்டர் போடுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிதான் நம்ம செய்யணும். இது ஒரு ப்ராசஸ் சார். எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கக்கூடிய
ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வச்சு தானே பண்றாங்க. அவங்கெல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க, மெத்த படிச்சவங்க, எல்லா விஷயமும் தெரியும் அவங்களுக்கு. தே ஆர் வெல் ட்ரெயின்டு பீப்புள். அவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அரசு ஊழியர்களை வச்சு வேலை வாங்கும் போது அரசு ஊழியர்களுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க, முறையான ட்ரைனிங் கொடுக்காமலாம் இல்ல. அதோட பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பிஎல்ஏ இருக்கிறாங்களே அவங்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கும் பயிற்சி கொடுக்குறாங்க. எவ்வளவு டெமோக்ராட்டிக்கா நடக்கு தெரியுங்களா? அந்த பயிற்சி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பயிற்சிலாம் ஓகே, ஆனால் அதோட பீரியட் தான் வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம் பீரியடாக இருக்குது. இந்த 30 நாளில் 4 நாள் ஞாயிற்றுக்கிழமை அரசு அதிகாரிகளுக்கு அது வந்து ஓய்வு. அப்படி ஓய்வுலாம் இல்ல, இப்பெல்லாம் வரதா சொல்லிருக்காங்க. இவங்க தான் கேக்குறாங்க. அதிக நெருக்கடியானனால இந்த இல்லங்க, நவம்பர் 4 ஆரம்பிச்சப்பவே சண்டே போக வேண்டாம்லாம் சொல்லல, போகத்தான் சொன்னாங்க. இப்பதான் இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு லீவு நாள்ல வந்துட்டு வர வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்க, இது ஒரு பெரிய ப்ராசஸ். 5,47,00,000 வாக்காளர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல 30 நாள்ல முடிச்சிடலாம் நீங்க நினைக்கிறீங்க? எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு நம்மளோட எக்ஸ்பர்டைஸ் அதிகமா உள்ளது, அவங்களால முடியும் நினைக்கிறாங்க. தே பிலீவ் இன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எம்ப்ளாயீஸ். அவங்களுக்கு அவங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு தெரியுது. பண்ண முடியலன்னா அவங்க பாத்துப்பாங்க சார். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, பண்ண முடியாதுன்னு சொல்லி இவங்களே இந்த தூண்டி விட்டுட்டு அதை பத்தி we will cross a bridge when we come to it. பாலம் வரும்போது கடந்துக்கலாம். நீங்க ஏன் இப்பயும் வந்துட்டு பெசிமிஸ்டிக்கா இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் எதிர்மறையா பேசுறீங்க. மேல இருக்கக்கூடிய வெல் ட்ரெயின்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் உட்கார்ந்து முடிவு பண்றாங்க. ஒரு மாசத்துல முடியுமா முடியாதுன்னு. பீகார்ல முடிஞ்சது ஏன் சார் தமிழ்நாட்டுல முடியாது? பீகார்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸால முடியுதுன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு அரசு ஊழியர்கள் முடியாதா? கண்டிப்பா முடியும். அவங்க என்ன ஸ்டாலின் போலவும் உதயநிதி ஸ்டாலின் போலவும் இன்னெஃபிஷியன்டாவா இருக்கிறாங்க, விவரம் தெரியாம இருக்கிறாங்க. திறமையானவர்கள், அவங்களால செஞ்சு முடிக்க முடியும், சந்தேகப்பட வேண்டாம். இப்ப நமக்கு அதுல சில டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு ஃபீல் பண்றோமா? என்ன செய்யறாங்க இப்ப பாருங்க, இன்னையில இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் 8 நாள் இந்த வாக்குச்சாவடி மையத்துல வந்துட்டு ஸ்பெஷல் கேம்ப் போடுறாங்க. ஏதாச்சும் டவுட்னா அங்க போய் கேட்டுக்கலாம்னு சொல்றாங்க. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நடக்கிற விஷயம் தானே. இதெல்லாம் நல்லதுதான். இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் நாட்டுக்கு நல்லதுங்க. நம்ம இந்த ஒரு மாசம்ன்றீங்க, 2002லயும் 2005லயும் பண்ணது அன்றைய காலகட்டம் வேற, இன்றைய காலகட்டம் வேற. எவ்வளவு பல விஷயங்கள் டெவலப் ஆயிடுச்சு. முதல் கருத்தை நான் காங்கிரஸ் தரப்புல இருந்து நான் வாங்கிட்டு வரேன். அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸை சார்ந்த திரு நந்தகுமார் அவர்கள், அதாவது சுப்ரீம் கோர்ட்டே நீங்கள் ஏன் ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினை வந்து ரைஸ் பண்ணுறாங்க. இது இன்னைக்கு நேத்தா இல்லையே, புதுசாக கிடையாது, இது வந்து பழசு தானே அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாரு. அதே போல் தேர்தல் ஆணையம் வேறு, பிஜேபி சர்க்கார் வேறு, சர்க்கார் சொல்லி இது நடத்தலை, அது ஜென்ரல் அட்டானமஸ் பாடி, அவங்கள தனிச்சையாக முடிவெடுத்து இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் வந்து பீகார்லேயே பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்கிறீங்க, வெல் எக்யூப்டு ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, அது கீழ் லெவல் அலுவலர்களும் இருக்கிறாங்க, அவங்களால பண்ண முடியாது, அவங்களே அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்கன்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். பாஜகவை சேர்ந்த நண்பர் வந்து நல்லா பொறுமையாக அது சொல்கிற பொய்யை கரெக்டாக நிதானமாக அழுத்தமாக சொல்லியிருக்காரு. அதாவது நாங்கள் வந்து இந்த எஸ்ஆர் எதிர்க்க என்ன பொய் இருக்குது, பொய் சொல்ல வரேன் நான், அது ஆரம்பிக்கவே இல்லையா. அதாவது நாங்கள் வந்து இந்த எஸ்ஆர் எதிர்க்கவே இல்லை. எஸ்ஐஆர் என்ன அப்படின்றத தம்பியை கிளீனாக சொல்லிட்டார். 2002 2004 பண்ணாங்க, அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு இப்போ தான் பண்ணுறாங்க, அது கண்டிப்பாக பண்ண வேண்டிய ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டார். இப்போது 2002 2004 2 வருஷம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஜெனரல் எலெக்ஷன், நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாகவே முன்கூட்டியே திட்டமிட்டு 2 வருடங்களாக இந்த எஸ்ஐஆரை நடத்தினாங்க. அப்படி நடத்தும் போதுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை கூட பார்த்தீங்கன்னா 2 ஸ்பேஸாக நடத்தினாங்க. 170 கான்ஸ்டியூன்சிக்கு ஃபஸ்ட் நடத்தினாங்க, அப்புறம் மீதி 63க்கு அப்புறம் திருப்பி நடத்தினாங்க. ஏன் அப்படின்னாங்கன்னா அலுவலர்கள் தேவை, அதாவது சிறப்பாக செயல்படக்கூடிய அலுவலர்கள் தேவை, அதனால் 2 கட்டமாக நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இங்கே நடத்தினாங்க. ஸோ 2 வருஷமாக நடத்தும் போதே அப்போ எப்படி பண்ணுவாங்கன்னா சாட்டர்டே சண்டேல இப்போ சிறப்பு முகாம் சொல்கிறாங்க பாருங்கள், இந்த சிறப்பு முகாம் தான் அப்போ வந்து எஸ்ஐஆரே. ஒரு இடத்துல அந்த எந்தெந்த வாக்காளரோ அந்த இடத்துல ஒரு ரூமில் கம்ப்யூட்டர் இருக்கும், சிஸ்டம் இருக்கும், ஃபோட்டோ கேமரா இருக்கும். நீங்கள் நேராக போக வேண்டியது உங்களோட ரேஷன் கார்டு இந்த இடத்துல இருக்கிறேன், அவ்வளோதான். இல்லையா அதுக்கப்புறம் அப்போ ஆதார் கார்டெலாம் கிடையாது. ஆமாம், இல்லை ரேஷன் கார்டு மிஞ்சி போச்சா டிரைவர் லைசன்ஸ் அது எதாவது காட்டணும். அப்படின்னா பேங்க் பாஸ்புக் இல்லை பாஸ்புக் இதெல்லாம் காமிச்சோம்னா அவங்க ஏற்கனவே லிஸ்ட்டில் இருந்தாங்கன்னா அதே அட்ரஸ் தான் இருக்காங்கன்னு வெரிஃபை பண்ணிப்பாங்க. அவங்க அடுத்த ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அங்கேயே ஃபில்அப் பண்ணோம். 3 நிமிஷம் தான், பேர் இடம் ஊர், அவ்வளோதான். ஃபில்அப் பண்ண நேராக போய் அங்கே போய் ஃபோட்டோ எடுக்க வேண்டியது, எபி கார்டு ரெடி ஆகிடும், ஒரு வாரத்தில் வரும் போயிடும்.
அதே நேரத்தில் வந்து இல்லை எங்கள் அப்பா இறந்துட்டாரு அப்படின்னா அந்த பேரை நீக்கி பண்ணிவிடுவாங்க. அவங்ககிட்டே இருந்து ஒரு அப்ளிகேஷனை வாங்கிப்பாங்க, அதை நீக்கிடுவாங்க. இவர் சொன்ன மாதிரி பிஏல பக்கத்துலேயே இருப்பாங்க. ஏப்பா இந்த தெருவில் 23 நம்பர் வீட்டில் வீராசாமி இறந்து போயிட்டாரு, அவங்க கொடுத்துருக்காங்க. ஆமாம் அவங்க இறந்துட்டாங்க, ரைட். 3 கட்சிக்காரங்க அங்கே இருப்பாங்க, எல்லாம் ஒத்துனா அதை நீக்கிடுவாங்க. அது ஒன்று அப்ளிகேஷன் முடிஞ்சு போச்சு. இதுதான் வந்து அன்னை காலகட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டது. அதுக்குண்டான டைம் கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த டைம் இல்லைன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ ஃபார் ரீசன் ஒன்று நான் சொல்கிறேன், கேரளாவில் ஒரு பிஎல்ஓ தற்கொலை பண்ணிக்கிட்டார். எதுக்காக தற்கொலை பண்ண லெட்டர் எழுதி வச்சிருக்கார், இந்த மாதிரி எனக்கு வந்து ஆஃபீஸ்லேயும் வேலை, இந்த மாதிரி அதுக்கப்புறம் என்னை வந்து இந்த எஸ்ஆர் பண்ணதுக்கோசரம் மலையாக ஏறி இறங்க சொல்கிறாங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவர் தற்கொலை பண்ணிட்டார். அதே கேரளாவில் 2 லேடிஸ் எஸ்ஆர் படிவத்தை எடுத்துன்னு போனவங்க மயக்க அடிச்சு ரோட்லேயே விழுந்துட்டாங்க. இதே எஸ்ஆருக்காக வெஸ்ட் பெங்காலில் பெரிய போராட்டம் நடந்துருக்கு. எங்களால் பண்ண முடியல, ஏன்னா அங்கேயும் மழை புயல் அடிச்சுட்டு எங்களால் பண்ண முடியல, அங்கேயும் பெரிய போராட்டம். இப்போ தமிழ்நாட்டில் மாத்திரம் இந்த போராட்டம் இல்லை. இந்த எஸ்ஐஆருங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். இதை நீங்கள் எப்போ பண்ணியிருக்கணும், 24 தேர்தலுக்கு முன்னாடி 2 வருஷம் முன்னாடி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் வர போகிறாங்க. இப்போ நீங்கள் இந்த சிறப்பு முகாம் நீங்கள் போட்டுறீங்களே, அதுதான் சார் சிஸ்டமு. நீங்கள் அதை விட்டுட்டு ஒரு பிஎல்ஓ நீங்கள் வந்து 60,000 பிஎல்ஓ போட்டுட்டு 6.5 கோடி பேரை போய் நீங்கள் 5.5 கோடி 6 கோடி பேரை நீங்கள் போய் பாருங்கன்னா 1000 பேர். இன்றைக்கி நான் போனேன் 10 நாளா என் பிஎல்ஓ துரத்தி பார்த்துட்டு இன்றைக்கி போய் பார்க்குறேன். அவங்க சொல்கிறாங்க எத்தனை படி சார் நான் ஏறுங்கிறது, 200 பேர் தான், 700 பேர் இருக்க இடத்துல 200 பேர் தான் அவங்க வந்து ரெனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதில் 100 பேர் ஒன்றும் ஃபில்அப் பண்ணி கொடுக்கலன்றாங்க. இப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி சார் பண்ண முடியும்? இதை முதலே பண்ணியிருந்தா எல்லாரும் இங்கே வருவாங்க, சாட்டர்டே சண்டேனா இங்கே வந்துருவாங்க சார், நாங்கள் ஈஸியாக முடிப்போம் சார். கட்சிக்காரங்க இப்போ போட்டிட்டு இருக்காங்க, எல்லா கட்சிக்காரனும் போயிட்டு இருக்காங்க, எல்லாரும் போய் கூட்டு நாங்கள் நிற்க வைக்கிறாங்க. ஏன்னா அப்போ மாத்திரம் எப்படி எல்லா கட்சிக்காரும் நம்புறீங்க நீங்கள்? அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னார், பீகாரில் பண்ணிட்டாங்க, படித்த தமிழ்நாட்டில் பண்ணல அப்படின்னாங்க. பீகாரில் பண்ணது யாருன்னு ஆர்எஸ்எஸ். அங்கே வந்து ஆக்சுவலாக அரசு அலுவலர் கூட நின்னாங்க. 60,000 மீட்டிங் யார் போட்டுதாங்க? கிராமத்துக்கு ஒரு மீட்டிங், பூத்துக்கு ஒரு மீட்டிங் போட்டது யாரு? ஆர்எஸ்எஸ். இல்ல இங்க வந்து பல கட்சிக்காரங்க பண்றாங்க அப்படின்னு பெருமையா சொல்றீங்க. அததான் சார் சொல்ல வரேன். மட்டும் ஆர்எஸ்எஸ் பண்றாங்கன்னு இல்ல நானு பாத்துங்க. இப்போ இவர் சொல்றாரு பாருங்க, திமுக பண்றாங்க, அதிமுக பண்றாங்க, நாத்தாக்கா பண்றாங்க, தாவேக்கா கூட பண்றாங்க சார், பாஜக பண்றது இல்ல. ஏன் பண்றது இல்ல? அவங்களுக்கு உங்க அளவுக்கு எங்களுக்கு இல்ல. உண்மை அதை சொல்றேன். நான் பேசும்போது குறியிட இல்ல நீங்க அதாவது இப்ப பீகாருக்கும் இப்ப தமிழ்நாட்டுக்கும் உள்ள அந்த ஒற்றுமை நான் சொல்ற பாருங்க. பீகார்ல இவ்வளவு பிரச்சனை இருந்து நிதிஷ்குமார் ஏதாவது பேசினாரா? இல்ல பாஜக யாராவது பேசுனாங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனை நடக்குது, பாஜக யாராவது பேசுனாங்களா? இல்ல இவர் சொல்ற மாதிரி வந்து அந்த பிஎல்ஏ யாராவது இவங்க போறாங்களா? போக மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தேவையான லிஸ்ட்டை உள்ள ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ எடுக்க போறதா இவங்க செஞ்சிருக்க வேலை. அங்க வந்து ஆர்எஸ்எஸ் வச்சு எடுத்துட்டாங்க. இல்ல புரியல, அதாவது யார் வாக்களிக்கணும்ன்ற ஒரு லிஸ்ட் முன்னாடி சேர்த்துட்டாங்க. போயிடுச்சு. எங்க போயிடுச்சு? யாரை வச்சு சேர்த்தோம்? வரும் பாரு, லிஸ்ட் வரும் பாருங்க. இப்போ டிசம்பர் 4 ஒரே நிமிஷம் நான் சொல்றேன் பாருங்க. டிசம்பர் 4ஆம் தேதி முடியுமா? டிசம்பர் 9ஆம் தேதி லிஸ்ட் வெளியிடுவாங்களாம். ஏன் சார் இங்க 5.5 கோடி பேர் 6 கோடி பேரை நாங்க வந்து போய் எனுமரேஷன் ஃபார்ம் வாங்குறதுக்கு 1 மாசம் டைம் பத்தல நாங்க சொல்றோம். ஆனா 6 கோடி பேரை இவங்க 4 நாள்ல அப்லோட் பண்ணி லிஸ்ட்டை கொண்டு வந்துருவாங்களாம். எப்படி கொண்டு வந்துருவாங்க? இருங்க. அதாவது ஒரு நாகரிகம் தெரிஞ்சுக்கங்க. நீங்க பேசும்போது நான் ஒரு வார்த்தை பேசணும். சரி நீங்க சொல்லுங்க. இல்ல ஒரு சில நேரம் மறுப்பு வரும்போது மறுப்பு ஏஜென்ட் பேசுங்க, அடுத்த ரவுண்ட்ல பேசலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இல்ல நம்ம பிரேக் இல்லாம செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ கேரளால இப்போ ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டார், 4 பேர் மயக்காட்சி விழுந்துட்டாங்க. அப்போ என்ன அவங்க வேணும்னே பண்றாங்களா? அப்ப கேரளால அரசு அலுவலர்கள் வேணும்னே பண்றாங்களா? இல்ல அவங்க எல்லாம் சாப்பாடு இல்லாம செத்து போயிட்டாங்களா? எப்படி நீங்க வந்து அவ்வளவு சர்வசாதாரணமா நீங்க வந்து இங்க இருக்கிற அலுவலர் வந்து நீங்க சார் ஒண்ணும் இல்லை சார், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வருவாய்த்துறையில நீங்க வந்து சாதாரண நாள்ல கூட நீங்க மழை காலம் வேணாம், எந்த காலம் வேணாம், அங்க இருக்கிற கடைநிலை ஊழியர் காலை 7 மணிக்கு ஆபீஸ் ஓடிடுவான். அவன் நைட் எத்தனை மணி வீட்டு போவான் தெரியுமா? எப்போ போவான்னு அவனுக்கு தெரியாது. ஏன்னா அந்த வருவாய்த்துறை அப்படி ஒரு நாய் செத்து போனோட ஓடணும் சார். இதுக்கெல்லாம் வந்து ஓடணும். இவ்வளோ இப்போ இந்த மழை காலம், இப்போ மற்ற எல்லா விஷயங்களும் இருக்கு, இவ்வளோத்தையும் பார்த்துக்கிட்டு அவன் வந்து 5 மணிக்கு மேலே எப்படி வர முடியும்? அவனுக்கு வந்து திரும்பி வீட்டுக்கு வர்றது நேரமே கிடையாது சார். அவன் எப்படி வர முடியும்? 5 மணி நீங்க எனுமரேஷன் ஃபார்ம் எடுத்து வீடு வீடா போன எப்படி போவான்? அங்கன்வாடி டீச்சரை சொல்றீங்க, அவங்கள பாவப்பட்டவங்க சார். அவங்க குழந்தைகிட்ட
ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் அவங்க படிச்சு சொல்லி அதை வளர்க்கறதுக்கு அவன் டைம் பத்தாது. இதெல்லாம் விடுங்க. சத்துணவு டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களை நீங்க கூட்டு போனா நியாயமா இருக்குமா சொல்லுங்க? சத்துணவுல கடைநிலை ஊழியரா இருப்பான், அவனை பிஎல்ஓ கூட்டு போனா அவனுக்கு என்ன சார் தெரியும்? கேம்ப்ல அவங்கள தானே யூஸ் பண்றீங்க. அங்க என்ன கேம்ப் நடத்துனீங்க அதான் சொல்லுங்க. முதல்ல இவர் சொன்னாரு ட்ரைனிங் கொடுத்தோன்னு, 4 நாள் என்ன ட்ரைனிங் எவ்வளவு பேர் கொடுத்தீங்க சொல்லுங்க சார். மொத்தம் 60,400 பேர் இவங்க சொல்ற பிஎல்ஓ சார், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இஆர்ஓ வந்து 1800 பேர், அதுக்கப்புறம் கட்சியை சார்ந்தவங்க கிட்டத்தட்ட பிஎல்ஏ 2 லட்சம் பேர். இந்த 3 லட்சம் பேருக்கு நீங்க எங்க ட்ரைனிங் கொடுத்தீங்க சொல்லுங்க? எந்த இடத்துல நீங்க வந்து மத்திய ட்ரைனிங் கொடுத்தீங்க, சென்ட்ரலைஸ்டா கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் பிரிச்சு நீங்க வந்து ஜோன் வைஸ் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் எங்க நீங்க வந்து தாலுக் வைஸ் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் எங்க நீங்க தொகுதி வைஸ் கொடுத்தீங்க? சொல்லுங்க, லிஸ்ட் சொல்லுங்க. அப்படி கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. ஒரு டிஓ கூப்பிடுறாரு, அம்மா நீங்க இந்த தொகுதி எடுத்துன்னு போய் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. அந்த அம்மா அப்பதான் புதுசா வந்திருக்கு அந்த ஸ்கூலுக்கு, அது எங்க எடுத்துன்னு போவோம்? அது துணைக்கு ஒரு ஆளை கூப்பிடுது. அந்த துணை கூட வந்தா இவர் டிஎம்கே காரர் இவர் கூட போக கூடாது, இவர் ஆதிமார் இவர் கூட போவாங்க. யார் போவாங்க, யார் பண்ணுவாங்க? சரி, ஓகே, சொல்லுங்க. குறுக்கெடுக்க வந்தீங்க. அதாவது இவர் ஃபேக்ட், அதாவது ஃப்ளோர் டெஸ்ட்ல என்ன நடக்குன்ற ஒரு ஃபேக்டை சொல்றாரு, அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? நானும் ஃபேக்டை தாங்க சொல்றேன். எங்க கட்சியை சார்ந்தவங்களே நாங்க பிஎல்ஏ 2 வந்துட்டு அனுப்புறோம். இந்த ட்ரைனிங்க்கு போயிருக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஒரு சிஸ்டம் வச்சிருக்குது, எப்படி பிரிச்சு கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கப்படும் சொல்லி. இன்னைக்கு அரசு சார்பில் அனுப்பப்பட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முறையான பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்சியை சார்ந்த எல்லா சார் நாகரிகத்தை பத்தி பேசுனீங்க, அப்பவே எனக்கு ஆச்சரியமா இருந்து காங்கிரஸ்காரர் நாகரிகத்தை பத்தி எல்லாம் பேசலாமான்னு. அநாகரிகமா நீங்க தான் பேசுறீங்க. நீங்க சொன்ன உடனே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அது என்ன ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தான் நாகரிகமா இருப்பீங்களா? இல்ல செகண்ட் ரவுண்ட்ல அநாகரிகமா பேசுறீங்களா? நீங்க குறுக்கிட்டப்போ நாகரிகம் பேசினார்ல, நான் உடனே ஸ்டாப் பண்ணல. இப்பவே நான் சொல்லிட்டேன். நீங்க குறுக்கிடும் போது சொல்லிட்டேன். இரண்டாவது சுற்று கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லும்போது நாகரிகம் சொன்னார்ல, காங்கிரஸ்காரங்க நாகரிகத்தை பேசலாம். நாகரிகமா முதல்ல அநாகரிகமா பேசுறாரு. பதில் சொல்லுங்க சார். நான் நாகரிகமா முதல்ல கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. நான் பதில் சொல்றேன், நீங்க குறுக்கிட்டா எப்படி? பதில் வாங்க. குறுக்கிட கூடாது, குறுக்கிட்டா அநாகரிகம் சொன்னீங்க. எங்க ட்ரைனிங் ஓகே எங்க ட்ரைனிங் ஓகே, பதில் நீங்க எங்க ட்ரைனிங் கொடுத்தீங்க சொல்லுங்க. சென்ட்ரலா தேர்தல் ஆணையம் யாருக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. நான் என்ன சொல்றேன்ல, சென்ட்ரலா தமிழ்நாட்டுல உள்ள எல்லா எம்ப்ளாயிஸும் கூப்பிட்டு கட்சி மாநாடு மாதிரி வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்க கூடாது. அதுதான் வந்துட்டு இன்எஃபெக்டிவ் ஆயிடும். ஒவ்வொரு இதுலயும் பிரிச்சு சென்னையிலேயே பல இடத்துல இந்த மாதிரி கொடுத்தாங்க. எங்க கொடுத்தாங்க? ஏங்க சோழிங்கநல்லூர்ல கொடுத்திருக்காங்க, சேப்பாக்கம் தொகுதிக்கு எங்க சட்டமன்ற தொகுதியை சேர்ந்து எங்க கட்சிக்காரங்க பிஎல்ஏ எல்லாம் போய் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. அது யார்? காங்கிரஸ் கட்சியில ஆளு சார் இவங்க போயிருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சியில அன்னைக்கு தலைவரா இருந்த அழகிரி அவர்கள் போயிட்டு ஒரு ராகுல் காந்திக்கு ஆதரவு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு அப்படியே ட்ரெயினை மறிக்கிறாங்க. ஆளு கிடையாது இவங்களுக்கு. பிஎல்ஏ ஆளு இல்லாதால எங்க பேச கிடக்குறாங்க. எல்லா கட்சிக்காரங்களுக்கும் தெரியும் எங்க பிஎல்ஏ காரங்க ஆயிரக்கணக்கான பேர் போயிருக்கிறாங்க. நாங்க 90% எங்க பூத்துல பிஎல்ஏ போட்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் 68,000 பூத்துல 90% பிஎல்ஏ பேருக்கு அவங்க போட்டிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. அந்த 10% போட்டு தான் நாங்க போக சொல்றோம். எங்களை கோச்சுக்கிறேன். இணையமணியா இருக்கவங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன், 2 பேருக்கு வாய்ப்பு தரேன், கொஞ்சம் அமைதியா. இது நான் சொல்லிட்டேன். இது வந்து காங்கிரஸ் திமுக சாதாரண ஆட்களை வச்சோ இல்ல வந்துட்டு கூலி கொடுத்தோ வேலை பார்க்கல. இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பக்கா ப்ரொஃபஷனல் பாடி. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ். இல்ல அத ஓகே கவர்மெண்ட்ல இல்ல வருவாய்த்துறையினரை போராட்டத்துக்கு தூண்டி விடுவது திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய 100% உண்மை. மரியாதைக்குரிய தமிழக பிஜேபி நயினார் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தெரியாதா இந்த மாதிரிலாம் கேள்விகள்லாம் வரும் அப்படின்ட்டு? இப்போ வருவாய்த்துறையினர் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு போதிய கால அவகாசம் பத்தாதுன்னு அவங்க ஒரு உண்மையை சொல்கிறாங்க. அப்போ உண்மையாக வந்து போராட்டம் பண்ணும்போது திமுக தூண்டி விடுன்னு எப்படி சொல்கிறீங்க? திமுக ஏன் தூண்டி விடுன்னு சொல்கிறோம்? நவம்பர் ஆரம்பித்தோம், இன்னைக்கு தேதி வந்துட்டு 18, நேற்று தான் சொல்கிறாங்க 17ஆம் தேதி. நாளையிலேருந்து வந்துட்டு நாங்கள் வந்துட்டு போராட்டத்தில் ஈடுபட போகிறோம், நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம்னு சொல்லி. இது வரைக்கும் அவங்க எல்லாம் போயிட்டு வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க, யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அப்பவே இவங்க வந்துட்டு 1 மாசத்துல நாங்க எப்படி செய்ய முடியும்னு சொல்லல. இப்போ இந்த திமுக போன்ற கட்சிகள் இந்த மாதிரி பேசி விட்டதால முதலமைச்சர் இந்த மாதிரி பேசுறாங்க. சார் அநாகரிகமா பேசாதீங்க சார், காங்கிரஸ் கட்சியை வெளில வச்சுக்கோங்க சார், இங்க பேசாதீங்க சார், சார் ப்ளீஸ். அதனால நீங்க தான் அநாகரிகமா பேசக்கூடாது சொன்னீங்க. இரண்டாவது சுற்றுல மட்டும் பேசலாம் அப்படிங்களாரா? கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அநாகரிகம் சொன்னது அவரு தான். நீங்க குறுக்கிடும் பொழுது நான் சொன்னேன் அவர் வந்து குறுக்கிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன்.
அப்போ அது முதல் சுற்று இருக்கு, இரண்டாவது சுற்றுல குறுக்கிடல, இரண்டாவது சுற்று தொடங்கிருச்சு சார் சொன்னேன். அதனாலதான் உங்களுக்கு பேச குறுக்கிடுக்கு அனுமதிச்சேன். இப்போ அனுமதிக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன். நான் சொல்லி முடிச்சறேன். இல்ல வர டைம்ல சார் உங்களுடைய கேள்விதான் இணைப்பு கேள்வியா? நாகநந்தினி, அப்போ உங்க சொல்றாங்க 16 நாள் அமைதியா இருந்த வருவாய்த்துறையினரை இப்போ வந்து தூண்டி விடுறது திமுக அப்படின்ற ஒரு மெயின் குற்றச்சாட்டை வைக்கிறாரு நம்ம வீரா. சார் ஒரு நிமிஷம் நல்லா புரிஞ்சுக்கணும் சார். நானும் அவர் மாதிரி பொறுமையா சொல்றேன். ஃபார்ம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சு இப்ப 4 நாள் ஆச்சு. இப்பதான் கேம்பே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சாட்டர்டே சண்டேல தான் இவங்க சொல்றாருல இந்த இப்பதான் இவங்களுக்கான உண்மையான பிரச்சனை. பிஎல்ஓக்காகட்டும், அங்க வரக்கூடிய வாலண்டியர்ஸுக்காகட்டும், பிஎல்ஏக்காகட்டும் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது எவ்வளவு கிரைசிஸ், எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு தெரியுது. ஒண்ணு. இன்னொன்னு இல்ல பிரச்சனைன்றீங்க. அப்படி என்னதான் இல்ல பிரச்சனைன்றீங்களா? அப்படி என்னதான் பிரச்சனை? ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை கேட்கிறேன் சார். நான் 1992ல பிறந்திருக்கேன் சார். நான் 2002ல ஓட்டு போடல சார். இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணி வேற ஊருக்கு வந்துட்டேன் சார். சரிங்களா? இப்போ நான் ஓட்டு போடணும்னு வச்சுக்கோங்களேன், நான் எஸ்ஐஆர் குள்ள வரமாட்டேன். இப்ப எனக்கு நான் எம்பி எலெக்ஷன்ல ஓட்டு போட்டுட்டேன். ஒருவேளை நான் உயிரோடு இருக்கிறேன் இல்லையா, அட்ரஸ் ப்ரூஃப் இதா, ஐடி ப்ரூஃப் இதான்னு சொல்லி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டா பரவாயில்ல, இல்ல எம்பி எலெக்ஷன்ல போட்டுருக்கேன், இதுக்கு முன்னாடி 2021 தேர்தல போட்டுருக்கேன், இதெல்லாம் வச்சு கேட்டா பரவாயில்ல. நீங்க 2022 தான் வேணும்னு சொல்லி கேக்குறீங்க. நான் இப்ப பொள்ளாச்சியில இருக்கேன்னா எங்க அம்மா அப்பா காரமடையில இருக்காங்க. அவங்க பூத்துல ஓட்டு போட்டுருக்காங்க. இன்னைக்கு அந்த பூத் வார்டெல்லாம் மறுவரை செய்யப்பட்டிருக்கு. அப்ப அந்த பூத் நம்பர் கிடைக்கிறது எங்களுக்கு பிரச்சனை. சீரியல் அந்த வரிசை எண் கிடைக்கிறது எங்களுக்கு பிரச்சனை. அப்ப வீட்டுக்காரோடது உடனே நம்ம சேர்த்த முடியாது. இது வந்து சாதாரண படிச்சவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு கிராமத்துல பாமரத்துல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு இது பிரச்சனை. நான் அதெல்லாம் முன்னாடியே சொன்னேன். இது ஃபில் பண்றது சாதாரண விஷயம் இல்லை சார். இதுல ஒரு அடிக்கல் திருத்தல் இருந்து அந்த ஸ்கேனிங்ல ஃபார்ம் எடுபடாது. இது உண்மை. இப்ப நம்ம இந்த ஃபார்ம் நம்ம ஃபில் பண்றோம் அப்படின்னா இதுல அடிக்கல் திருத்தலோட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சார். இவர் சொல்றாரு சிவசங்கர் சார், ஏதோ இவ்வளவு 80% ஃபில் ஆயிடுச்சு, 80 லட்சம் ஃபார்ம் நாங்க உள்ள இன்சர்ட் பண்றோம். கிடையாது சார். இது வரைக்கும் வெறும் 10% தான் ஃபார்ம் உள்ள ஸ்கேனிங்கே போயிருக்கு. இதுதான் நிதர்சனமான உண்மை. இத வந்து சொல்றாங்க சார். இன்னொன்னு சொல்றேன், அவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு. நானும் பொறுமையா கேட்கிறேன். ஒரு பூத்துக்கு இப்ப எங்க ஏரியால ஒரு 33 பூத்து சார். DL2 அப்படின்னு எடுத்தீங்கன்னா 33 பிளஸ் ADMKல 33, பிஜேபில ஒரு 33, காங்கிரஸ்ல ஒரு 33. இவங்க சொன்ன மாதிரி கம்மியான ஆட்கள் கூட இருந்துருக்கணும். தோராயமா ஒரு 200 பேர் வருவாங்களா சார்? சரி 150 பேர் வருவாங்களா சார்? 150 பேர் பிளஸ் DLO ஆபீசர்ஸ். இவங்களுக்கு எல்லாம் எங்க சார் போட்டு இங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க? DL2க்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, DL2 ட்ரைனிங் கொடுத்தாங்க. கொடுக்கல சார், யாருக்கும் கொடுக்கல. இல்ல சேப்பாக்கம் தொகுதியில நம்மளுடைய வீரா அவர் வந்து நாங்க அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. குறிக்கிடலமா சோழிங்கநல்லூர்ல முகமது சதக் காலேஜ்ல எங்க கட்சிக்காரங்களே போய் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. உங்க கட்சிக்காரங்க மட்டுமா இல்ல எங்க கட்சிக்காரங்களேங்கற நல்லா புரியுங்க. நீங்களும் ஸ்டாலின் மாதிரி தப்பா புரிஞ்ச கூடாது. இல்ல நான் விளக்கமா கேக்குறேன். எங்க கட்சிக்காரங்க உட்பட எல்லாரும் மாதிரி விளக்கமா கேக்குறேன். நல்ல சந்தோஷம். மாதிரி விளக்கமா கேக்குறீங்க. நான் கேக்குறேன் பிஜேபிக்கு மட்டும் நடத்தப்பட்டதா? நான் சொல்றேன்ல ஒரு அங்க ஒரு எந்த ஒரு பார்ட்டிக்கு தனியா நடத்த முடியாது, பார்ட்டி வைஸா நடத்த முடியாது. எல்லா பார்ட்டியும் கூட எல்லா பிஎல்ஸ்க்கும் நடத்திருக்காங்க. எங்க கட்சிக்காரங்களும் போயிட்டு வந்திருக்காங்க. பேரோட சொல்ல முடியும். என் கூட ஜெயக்குமார்னு ஒருத்தர் வந்திருக்காரு உங்க டிவிக்கு. அவரே போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு BLA2. இந்த மாதிரி எல்லாரும் போறாங்க. இல்ல அதுல அவங்க சொன்ன ஒரு நந்தினி மேடம் ஒரு நிமிஷம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். மேடம் சொல்றாங்க இப்பதான் ஃபார்ம் கொடுக்க ஆரம்பிச்சு 4 நாள்ன்றாங்க. ஸ்டாலின் மாதிரியே கணக்கு தப்பா சொல்லக்கூடாது மேடம். நவம்பர் 4ல இருந்து இப்ப பார்த்தோம்னா நவம்பர் 18 நேத்து வரைக்கும் 17னா அதுவே 14 நாள் இருக்கு. நவம்பர் 4ல இருந்து நவம்பர் 17 வரைக்கும் வெறும் 4 நாளா? அதுல கிட்டத்தட்ட 50% வேலை முடிஞ்சிருச்சுங்க. அந்த டேஸே முடிஞ்சிருக்குது. மறுபடியும் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மேடம் போற போக்குல இன்னொன்னு சொல்லிட்டு போனாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே, இங்க வந்துட்டு ஜாதி அரசியல் பண்ண முடியாது, மத அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு. அங்க காங்கிரஸ் கட்சி முஸ்லிம்ஸ் வச்சு அரசியல் பண்ணாங்க. அங்க லாலு பிரசாத் யாதவோட RJD கட்சி வந்துட்டு யாதவர்களை வச்சு ஜாதி அரசியல் பண்ணாங்க. MY ஃபார்முலா நாங்க முஸ்லிம்ஸ் யாதவ் நாங்க. ஆனா PM நரேந்திர மோடி என்ன தெரியுமா சொன்னாரு? நாங்களும் MY ஃபார்முலா, ஆனா இது முஸ்லிம் யாதவ் இல்ல, மகிழா யூத் பெண்களையும் இளைஞர்களையும் வச்சு தான் நாங்க அரசியல் பண்ணுவோம். அவங்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செஞ்சு அதன் மூலமா வாக்கு பெறுவோம்னு சொன்னாரு. தமிழகத்துல ஜாதி அரசியலை வளர்த்தெடுப்பதே திமுக சொல்லி இலங்கை சேர்ந்த கார்த்திகேசு சிவத்தம்பிங்கிற தமிழறிஞர் சொல்லியிருக்கிறார். திராவிட மாய புத்தகத்துல போய் படிச்சு பார்க்க சொல்லுங்க. ஜாதி அரசியல் மத அரசியல் பண்றது காங்கிரஸ் திமுக தானே வர. ஒருபோதும் பிஜேபி பண்ணவே பண்ணாது. நாங்க இளைஞர்களையும் பெண்களையும் மையப்படுத்தி தான் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்துட்டு அரசியல் பண்ணுவோம். ஓகே சொல்லுங்க நந்தினி. வர சங்கர் சார் வர தெளிவா பேசுறாருல.
நம்ம வந்து என்ன கேட்கிறோம்னா என்ன பிரச்சனை இருக்கு நாங்க டைரக்டா சொல்லிட்டோம்ல. இப்ப உண்மையா சார் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஓட்டு போட்டாங்களா இல்லையான்னு பார்க்கும்போது ஓட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னு வைங்க, அவங்க அம்மா அப்பாவோட ஓட்டு ஐடியும் சீரியல் நம்பரும் பூத் நம்பரும் எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? நான் ஆன்சர் பண்றேன், இதுக்கு ஆன்சர் பண்றேங்க, ஒண்ணு பிரச்சனை இல்ல. இப்போ அந்த எனுமரேஷன் ஃபார்முலா கணக்கீட்டு படிவத்துல 3 பார்ட் இருக்குங்க. முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் ஃபில் பண்ணணும் அப்படின்னாங்க. இதே சில பேருக்கு சிரமமா இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் ஃபில் பண்ணா கூட போதும். அதுல இந்த 2002 2005 எல்லாம் கேட்கவே இல்லைங்க இந்த டீடைல்ஸ்லாம். இப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இன்னையில இருந்து 8 நாளைக்கு வந்துட்டு வாக்குச்சாவடி மையங்கள்ல இந்த மாதிரி உதவி மையம் போட்டுருக்காங்க. ஆரம்பத்துல பண்ணணும், இதுதானே ஃபேக்ட். இல்லங்க என்ன தேவையோ அதை பண்றாங்க. சில பேருக்கு அந்த டிஃபிகல்டிஸ் இருக்குன்னா அதை செய்யறோமா இல்லையா? இல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. என்ன அர்த்தம் அப்ப எதுக்கு அந்த காலம்? இல்ல அது போதும். அது ஏன் வைக்கிறீங்க அப்போ? சார் அது எலெக்ஷன் கமிஷன் வைக்கறாங்க. என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படினா எலெக்ஷன் கமிஷன் வைக்கிறதுக்கு எந்த அரசியல் பேசுறாங்க? நீங்க 2 பார்ட் ஃபில் பண்ணனும் சொல்றாங்க. இல்லங்க 2 பார்ட் ஃபில் பண்ணனும் சொல்றாங்க. தேர்தல் வருதுனா ஒரு எலெக்ஷன் கமிஷனர் கூப்பிட்டு இந்த மாதிரி தேர்தல் நடத்த போறேன்னு சொல்றீங்களா? அனௌன்ஸ் பண்ணதுக்கு எல்லாம் கட்சியை கூப்பிட்டு பேசுறீங்களா? இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் எனுமரேஷன் ஃபார்ம் கொண்டு வர போறோம், இதுல என்ன கஷ்டம் இருக்கு நஷ்டம் இருக்கு நீங்க சொல்லுங்கன்ட்டு ஏன் நீங்க கட்சியை கேட்கல? சார் எல்லா கட்சியில இருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போய் பார்த்து பேசிருக்காங்க சார். லீடர்ஸ் ஒவ்வொரு பார்ட்ல போய் பேசிருக்காங்க. சார் கொண்டு வர போறீங்க சார். வெறும் முரசொலி மட்டும் பேசாதீங்க. காங்கிரஸ் கூட கூட்டணியில இருந்தாலும் காங்கிரஸ் திமுகவோட கூட்டணியில இருந்தாலும் நீங்க முரசொலி மட்டும் படிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அவருடைய கேள்வி கொஞ்சம் நியாயமா சார் இருங்க. எல்லா கட்சிக்காரங்களையும் அவருடைய கேள்வி நல்லா உள்வாங்க. அவருடைய கேள்வி அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து எஸ்ஐஆர் வந்து நம்ம எடுக்க போறோம் வாங்கன்னு தேர்தல் ஆணையம் கூப்பிட்டுச்சு. ஆனா எஸ்ஐஆர் நாங்க நடைமுறைப்படுத்த போறோம், படிவங்கள்லாம் அப்படி இருக்கும், அதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஆட்சேபனை இருந்தா சொல்லுங்கன்னு கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. அது ஃபார்முலாம் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இல்ல இல்ல நம்ம தலைமை செயலகத்துல நடந்துச்சு. தேர்தல் ஆணையத்தின் சார்பா வந்து அர்ச்சனா பட்நாயக் 2 மீட்டிங் போட்டிருந்தாங்க. அதுல வந்து சொல்லிருக்காங்க. நான் உங்கள்ட்ட சொல்லிடுறேங்க. இல்ல அந்த கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம் எல்லாரும் வாங்கன்றது வேற, இந்த ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம் இதுல இருக்கிற பிளஸ் மைனஸ் என்னன்றது வேற இல்ல. காரணம் என்ன தெரியுங்களா? அந்த process வந்துட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு மேண்டேட்டரிங்க. எஸ்ஐஆர் வந்துட்டு அப்பப்ப பண்ணணும். அப்போ இத பண்ண போறோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் அதெல்லாம் கிடையாது சார். இதுதான் போய் பிரச்சாரம், இதுதான் போய் குற்றச்சாட்டு, அவதூறு பிரச்சாரம். தகுதி உள்ள யாரோட வாக்குரிமை பறிக்கப்படாது. எல்லாருக்கும் உண்டு. போய் சொல்றீங்க, போய் சொல்றீங்க, ஏத்துக்க முடியாது, ஏத்துக்க முடியாது. இல்ல இல்ல இந்த குற்றச்சாட்டு நான் பதில் சொல்றேன். நீங்க அப்பவே பேசுங்க சார். முடியாது சார். நீ எட கேள்வி கேட்டிருக்காரு சார், எட கேள்வி கேட்டிருக்காரு, நான் பேச விட முடியாது சார். 2 நாள் முடியாது. தகுதி உள்ள யாருக்கும் எந்த பிரச்சனை வராது சார். எல்லா பாட் யார் சொன்னா அது மூக்க ஸ்டாலின் சொல்றாரு. அது வேற மூக்க ஸ்டாலின் சொல்றாரு. தகுதி உள்ள பெண்களுக்கு தான் கொடுப்போம், தகுதியற்ற பெண்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது உங்க கூட்டணி கட்சி சார்ந்த மூக்க ஸ்டாலின் அவர்கள். எங்க பொறுத்தளவு யார் தெரியுமா தகுதி இல்லாதவங்க? செத்து போனவங்க. திமுக சார்பில் என்ன செஞ்சிருக்காங்கன்னா டூப்ளிகேட் வாக்காளர் வச்சிருக்காங்க, அவங்களாம் தகுதி இல்ல, ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க சார். நான் சொல்றேன் சார், என் சொந்த மாவட்டம் வேற, இப்ப நான் சேப்பாக்க திருவல்லிக்கேணி சொந்த மாவட்டத்திலே ஓட்டு இருந்தா அதை நீக்கணும், இங்க மட்டும் தான் ஓட்டு இருக்கணும். 2 இடத்துல வச்சிருந்தா நான் தகுதி இல்லாதவன். பெங்களூர்ல இருந்து போய் காங்கிரஸ் காங்கிரஸ் நாடு முழுவதும் எங்கனாலும் ஓட்டு போடலாம். நாட்டு மக்கள் உரிமையை பறிக்கிறதுக்கு பண்ற வேலை தான். சங்கர் கருத்துக்கள் சங்கர், அதாவது நீங்க இப்ப பேசிருப்பெல்லாம் பார்த்திருப்பீங்க, அதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே வந்து கிரவுண்ட்ல என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்முடைய நாகநகந்திரி முன் வச்சாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இந்த நம்ம பிஎல்ஓ அவங்க வந்து தொடர்ந்து இந்த பணி புறக்கணிப்பை செஞ்சிருக்கனால எனக்கு தொய்வு ஏற்பட்டிருக்கு. இந்த கேம்பை நவம்பர் 1ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கிறாமே, எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரீச்சாக இருந்திருக்குமே. முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கன்னு சொல்லுவாங்கல்ல, கேம்பே நடக்கலன்னு சொன்னீங்க. நான் உங்களுக்கு இப்போ நான் வாட்ஸ்அப்ல லிங்க் அனுப்பியிருக்கிறேன். நவம்பர் 12, 2022 ட்ரைனிங் ஹெல்ட் ஃபார் 3718 BLOs ஆன் ஓட்டர் டேட்டா எந்த பகுதியில நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஹிந்துவோட ஆர்டிகிளோட தான் இப்ப நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். சோ இது வந்து இப்ப ட்ரைனிங் நடக்கலன்னு சொல்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இருக்கிறது டவுன்லோட் ஷேர் பண்ணுங்க. இல்ல ஆன்லைன்ல இருக்காங்க கருத்து. நான் பேசி முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு அந்த ப்ரூஃபோட அனுப்பியிருக்கிறேன். எங்க நடந்தது, எத்தனை பேர் அட்டெண்ட் பண்ணாங்க, 3718 பேர் அட்டெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். நீங்க அவங்க 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க எங்கேயுமே நடக்கவே இல்லை சொல்றாங்க. இது வந்து
போய் சார், அடுத்து 60,400 பேர் சார் மொத்தம் BLO. ஒவ்வொரு ஏரியாவும் நடத்துறாங்க. எந்த ஏரியா லிஸ்டா போடுங்க சார். லிஸ்ட்ல சொல்லிட்டு லிஸ்டா இருக்காரு. சொல்லுங்க, மொத்த லிஸ்டா போடுங்க. சரி அவர் ஆன்லைன்ல இருக்காரு சொல்லுங்க. நான் பேட்டி முடிச்சுக்கிறேன். நான் வந்து சென்னை ஏரியால சென்னை மாவட்டம் திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அறிஞர் அண்ணா சச்சிதானந்த மண்டபத்தில் நடந்ததை ஒரு பகுதியில் நடந்தது நான் டீடைல் கொடுத்துருக்கேன். நீங்க மறுபடியும் வந்து ப்ரூஃப் எல்லாம் சொல்லக்கூடாது. இந்த பகுதியில் நடந்த மாதிரி எல்லா பகுதியிலுமே நடத்தி இருக்கிறாங்க. இந்து ஆர்டிகல் நவம்பர் 12, 2020 வந்திருக்குது. மறுபடியும் வந்து நீங்க போய் சொல்லாதீங்க. இன்னொரு விஷயம் சொன்னாங்க, நான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து அவங்களுக்கு என்ன லாங்குவேஜ்ல புரியுமோ அதை மாதிரி அந்த புரோட்டோகால் படி நாங்க செஞ்சு சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, மழை பெய்யுது எங்களால பண்ண முடியலன்னு சொல்றதுக்கும் இங்க ஓட்டை திருடிடுவாங்க டெலிட் பண்ணிடுவாங்க சொல்றது ரெண்டும் வேற வேற ஸ்டேட்மெண்டா இல்லையா? ரெண்டு வேற வேற வாக்கியங்களா இல்லையா? இது எப்படி நீங்க வந்து ரெண்டு சுப்ரீம் கோர்ட் புரியுற மாதிரி நீங்க சொன்ன சொல்லி எப்படி ஏத்துக்க முடியும்? இதுதான் நான் சொல்ற முரண்பாடுகள் முட்டைக்கிறேன். ரெண்டு வார்த்தைகளுக்கு மீனிங் இருக்கு, ரெண்டு வார்த்தைக்கு ஒரே மீனிங்கா? கிடையவே கிடையாது. நீங்க மறுபடியும் என் மக்கள்கிட்ட போய் சொல்றீங்க. அதை நீங்க எப்படி வந்து சுப்ரீம் கோர்ட்ல நாங்க சொன்னது ரெண்டு வார்த்தைகளுக்குமே வந்து டிஃபரன்ஸ் இருக்குது. நீங்க வந்து மழை பெய்யுது பிராக்டிகல் செய்ய முடியலங்கிறதுக்கும் இங்க எங்க பேரை ரிமூவ் பண்ணிருக்கேன்னு சொல்றது ரெண்டு வேறு வாக்கியங்கள். தமிழில் ரெண்டுக்கு வேற அர்த்தம் இருக்குது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா ரெண்டும் ஒண்ணுதான். அத மாதிரி நான் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிக்கிறோம். அதுதான் முரண்பாடுகள் மூட்டைன்னு சொல்றோம். இன்னொரு விஷயம் வருவாய்த்துறை சரி சிவசங்கர் ஓகே, நான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய நிறைவான கேள்வி என்ன அப்படின்னா, வாக்களிப்பதற்கு எத்தனை வயசு வேணும்? ஒரு வாக்காளரா இருக்கணும்னா எத்தனை வயது வேணும்? 18 இயர் கம்ப்ளீட் ஆனா போதும். 18 வயசு கம்ப்ளீட் ஆனா போதும். இந்திய பிரஜையா இருக்கணும், அவ்வளவுதானா? ஆமா. அப்புறம் இத்தனை கட்டுப்பாடு? பிரேசில் அழகியா இருக்கலாம். இத்தாலி அழகியாவும் இருக்க கூடாது. பிரேசில் அழகியா இருக்கலாம். ஆனா இல்ல நம்ம 22 முறை போடலாம். இல்ல ஓகே இல்ல நம்ம 18 வயது ஆகி தகுதியான அவர்கள் அனைவரும் வாக்கு செலுத்துவதற்கு தகுதியானவர்கள். ஆனா இவ்வளவு இடைஞ்சல்கள் வாக்களிப்பதற்கு ஏன் தேர்தல் ஆணையம் முட்டுக்கட்டையா இருக்கு? ஆதார் கார்டையும் ஓட்டர் ஐடி ஒண்ணு அணைச்சிடலாம்ல? இல்ல நான் என்ன சொல்றேன், தேர்தல் ஆணையம் எங்க முட்டுக்கட்டையா இருக்கு? நீங்க ஃபார்ம் 6 கொடுத்து நீங்க என்ரோல்மென்ட் ஃபார்ம் தனியா இருக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்குது இல்ல, அந்த ஃபார்ம் நீங்க வந்து கொடுக்க வேண்டியதானே? நீங்க வந்து எல்லா இடங்களிலும் இருக்கிற வாக்காளருக்கு சேர்ந்துதான் சொன்னாரு. அதை நீங்க புரிஞ்சுட்டு பதில் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இல்ல அவர் பொது வாக்காளர் தான் கேட்டாரு. ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஃபார்ம் இருக்குது. அவர் வந்து வாக்களிப்பதற்கு தகுதியானவர் அப்படின்னு வந்து நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சாசனம் முன்னாடி வந்து ஐபிக்கோ இப்போ வந்து மாத்திட்டீங்க. எல்லாரும் இருக்கு 18 வயது தகுதியானவர்கள். அந்த 18 வயது தகுதியானவர்களை நீ தான் வாக்களிக்கணும், நீ தான் வாக்களிக்க கூடாதுன்றத தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கிறதா? நிறைவான கருத்து ஒரு வரியில நாகநந்தினி உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ற வரிசை. அதான் சொல்றேன் சார், எந்த பகுதியில் எலிஜிபிள் வோட்டர்ஸ் யாரையுமே மிஸ் பண்ண கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரி அப்ப உங்ககிட்ட கொடுக்கப்பட்டதுதான். ஓகே, யாரையுமே எங்கேயுமே விடுபட்டு விடக் கூடாது அப்படிங்கறதுக்காக தான் எஸ்ஐஆர். நன்றி நாகநந்தினி, உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு வரியில. சார், இப்ப நிதர்சனமா சொல்ல போனா இன்னும் ஃபார்ம் 6 தமிழ்நாட்டுல கொடுக்கவே ஆரம்பிக்கல. அதுதான் இப்ப பிரச்சனை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கிறவங்களுக்கே இந்த ஓட்டு இருக்குமா இல்லையாங்கிறது தான் தெரியல. இப்ப ஒரே ஒரு விஷயம் ஒரு லைன்ல சொல்லணும்னா, இவங்க எங்க திணிக்கிறாங்க, ரொம்ப மக்களுடைய பேசிக்கான அடிப்படை உரிமையை பறிக்கிறாங்க. இன்னொன்னு பிஎல்ஓக்கெல்லாம் இல்ல சார், ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். பீகார்ல பிஎல்ஓ இந்த பிரச்சனை வைக்கல, இல்ல வைக்கிறாங்க. திருநாவுக்கரசு சார் சொன்ன மாதிரி நானும் சொல்றேனே, பீகார்ல இருக்க பிஎல்ஓக்கள் எல்லாம் வந்து மோடிஜி அவர்கள் மாதிரி அமித்ஷாஜி அவர்கள் மாதிரி ஏமாத்தவங்களா கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அவரு எங்களுடைய தலைவர் அப்படிதான் சொன்னாரு. அதனாலதான் இதை பதிவு பண்றேன். ஒரு சுய நினைவோட சுய மரியாதை யோசிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அதனால மக்களுடைய போராட்டத்துக்காக இதோட எழுச்சி ஏற்பட்டிருக்கு. இது பரிவட்டமாக டிசம்பர் 4ஆம் தேதி எல்லாத்துக்கும் தெரியதான் வரும். இது எவ்வளவு பெரிய வாக்கு திருட்டை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி நன்றி. திரு வீரா, உங்களுடைய நிகழ்ச்சி நிறைவான கருத்து ஒரு வரியில. இந்த எஸ்ஐஆர் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வாக்காளரையும் அவரோட உரிமையை பறிக்கிற ஒரு ப்ராசஸ் கிடையாது, நடவடிக்கை கிடையாது. தகுதியான அத்தனை பேருக்கும் வாக்குரிமையை உறுதி செய்யக்கூடிய விஷயம். யாரு தகுதியற்றவங்க அப்படின்னா, இறந்து போனவங்க லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க, ஒவ்வொரு தொகுதியிலும் ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. டபுள் என்ட்ரி இருக்குது, ஒருத்தருக்கு 2-3 ஓட்டு வேற ஏரியால இருக்கும், அதை நீக்கிறதுக்கு. டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களெல்லாம் இடம் மாறி வந்தவங்க இருப்பாங்க. நானே அதுக்கு உதாரணம். எம்பி எலெக்ஷன் இந்த முறை ஓகே, மாநில எலெக்ஷனுக்கு இல்ல எல்லாத்துக்குமே இதுதான் சொல்றேன். இது மிகப்பெரிய ஒரு நீங்க ஒரு வரி நீங்க முக்காவரி நீங்களே எடுத்துக்காதீங்க, சரிங்க? உண்மையாவே இது வந்துட்டு எல்லா எலெக்ஷனுக்கும் பொதுவானது தான், எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் எல்லாம். ஆனா இவங்க திட்டமிட்டு இந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்துட்டு அவதூறு பரப்புறது. மேடம் சொல்றாங்கல்ல, இன்னும் ஃபார்ம் 6 கொடுக்கவே இல்லை, எலெக்ஷன் கமிஷனே கொடுத்தாச்சுன்னு சொல்லலையே. முதல்ல
டிசம்பர் 4 வரைக்கும், நவம்பர் 4 இருந்து டிசம்பர் 4 வரைக்கும் ஒரு ப்ராசஸ். அதுக்கப்புறம் தான் ஃபார்ம் 6, 7, 8 எல்லாம் கொடுக்க போறாங்க. மறுபடியும் புது ஓட்டர்ஸ், டெலிஷன் இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. பிப்ரவரி 7 தாங்க ஃபைனல் வாக்காளர் பட்டியல் வந்து வரப்போகுது. யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. கவர்மெண்ட் மாதிரியே அரசியல் கட்சிக்காரங்களும் நம்ம ஒத்துழைக்கணும். இந்த மாதிரி அரசியலமைப்பு சட்டப்படி நடக்கக்கூடிய ப்ராசஸ்ல கூட அரசியல் பண்ணக்கூடாதுங்கிறது எனது அன்பான வேண்டுகோள். இந்த நேரத்துல சீமான் அவர்களையும் கண்டிக்கிறேன், கண்டிக்கிறேன். ஏன்னா வன்முறை தூண்டுற மாதிரி இந்த விஷயத்துல பேசுறாரு, அவரையும் கண்டிக்கிறேன். என்ன சார் உங்களுடைய நிறைவான கருத்து? ஒரு வரையில நேரம் இல்லை, ஒரே வரையில இல்ல அதையும் அவர் பேச சொல்லிடுங்க. இல்ல உங்களுடைய இப்போ என்னோட பர்சனல் விஷயத்தை நான் சொல்ல வரேன். 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்து இதே ஆன்லைனில் போயிட்டு என்னோட அப்லோட் பண்ணேன். எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிட்டேன். என்னோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணேன். என் 16 MB இருக்குன்னு அது 4 MB ஆக்க சொல்லுச்சு. 4 MB ஆக்கிற ஃபெயிலியூர் திரும்பி வந்துச்சு. சரி என்னடா வந்துச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி போட்டு 4 MB கொண்டு வந்து போட்டு நான் வந்து இது பண்ண போகிறேன், சப்மிட் பண்ண போகிறேன். கீழே வந்து என் ஃபாதர் பேர் வந்து சையத் அன்மீர் ஃபாத்திமா பேபின்னு வருது. எப்படி சார் வருது? என்னோட அப்ளிகேஷன்ல சையத் அன்வர் பேபின்னு எப்படி வருது சார்? இது வந்து குறிப்பிட்டு இவங்க மக்களை திசை மாற்றி ஏமாத்துற வேலை இது. இது எப்படி தெரியுமா? ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இப்போ நம்ம எல்லாம் பார்த்துருப்போம்ல, டிஜிட்டல் அரெஸ்ட் இவங்க இந்திய மக்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணி நீ இதெல்லாம் ஃபார்ம் எல்லாம் எடுத்து வந்து கொடுத்ததான் நீ சிட்டிசன், இல்லைனா நீ இல்லவே இல்லை அப்படிங்கிறத மிரட்டுறத கொண்டான வேலை தான் இது. முழுக்க வந்து ஒரு தப்பான வேலை டிஜிட்டல் அரெஸ்ட். ஒண்ணு இல்ல, நீங்க பண்ணிட்டீங்களா சார்? ஆன்லைன் பண்ணல, நீங்க சாப்பிட கொடுத்தீங்க. நான் பண்ணி கொடுக்குறேன் சார், ப்ளீஸ் சார், கண்டிப்பா பண்ணி கொடுக்குறேன். நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கருத்துக்கள் தோல்வி பயத்துல யாரும் பயப்பட வேண்டாம், நல்லதே நடக்கும். நிகழ்ச்சியில் வந்து கருத்துக்களை பதிவு செய்த அனைவருக்கும் ராசிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. நேயர்களே, நம்முடைய விவாத நிகழ்ச்சி இத்துடன் நிறைய பெறுகிறது. எஸ்ஐஆருக்கும் என்ஆர்சிக்கும் சிஏவுக்கும் வந்து மக்கள் தங்களுடைய கவனத்தை திசை திருப்பதை விட தேர்தல் ஆணையம் இதை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறோம். வாக்காளர் அடையாள அட்டையும் ஆதார் கார்டையும் ஒன்றாக இணைத்தால் வருகிற தேர்தல் சுமூகமாக, சந்தேகம் இல்லாமல் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் சாதகமாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.